ஐயாவோட நெருங்கிய தொடர்புல உள்ளவங்க. ஏற்கனவே ஐயா அவங்க நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நிறைய உரை கொடுத்திருக்காங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பே சிவம். அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய இறை சாதனை மார்க்கும் கருத்தரங்கில் நாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். நம்முடைய இன்றைக்கான சிந்தனை, கண்ணான கண்ணே, கண்களை பாதுகாக்கக்கூடிய இயற்கையான வழிமுறைகள் குறித்து நாம் இன்றைக்கு 1 மணி நேரம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகுப்பை ஒட்டி நம்ம பார்ப்பதற்கு முன்பாக ஆசான் திருமூலருடைய பாடல் வரிகளில் இருந்து ஒன்றை துவக்கமாக கொடுத்து இன்றைய வகுப்புக்குள் நாம் நுழைவோம். பாருங்க. காண்கின்ற கண் ஒளி காதல் செய் ஈசனே, காண்கின்ற கண்ணொளி காதல் செய் ஈசனே. திருமந்திரம் பாடல் 434 வரக்கூடிய ஒரு முதல் வரிங்க. இதுல கண்களை எப்படி நேசிக்கணும் பாருங்க. அது ஒரு இறை வாழ்த்துக்காக அமைந்த ஒரு பாடலுங்க. இதுல முதல் வரியிலேயே சொல்றாங்க, கண்ணை அப்படி நம்ம நேசிக்கணும், அப்படி காதலிக்கணும். காண்கின்ற கண்ணொளியை நீங்கள் கண்கள் இல்லாம இந்த உலகத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது இல்லையா? நிச்சயமா வாய்ப்பே இல்லை. அப்போ கண்களுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்துதான் இருக்கிறோமோ, அதை சரியாக பராமரிக்கிறோமா, நமக்கு தெரியுமா? கண்கள் குறித்த நிறைய விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் இயற்கையான வழிமுறைகளில் கண்களை நாம எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும். இன்றைக்கு துவக்க உரையில கூட சொன்னாங்க இல்லையா, ஒரு சின்ன குழந்தைகளில் கூட கண் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க, கண் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க, அறுவை சிகிச்சைகள்லாம் கூட மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? சின்ன குழந்தைகளுக்கு. அப்படின்னா அதற்கு அடுத்தது நடுத்தர வயது, ஏன்னா இளமை பருவத்தை தாண்டி இருக்கக்கூடிய முதுமை பருவம். இன்றைய காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். பெரும்பாலான நாட்கள் கண்ணில் கண்ணாடியோட தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ கண்களை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அப்போ எந்த ஒண்ணுமே பாருங்க, கண்ணால என் கண்ணை போல பார்த்துக்கிறேன், கண்ணோட இமையை போல பாதுகாக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஒரு சொல் அடுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சொல் வடை மாதிரி. என் கண்ணு மாதிரிங்க. இந்த குழந்தைகளையே பாருங்க, கண்ணா, கண்ணே, கண்மணியே இப்படி நல்லா கொஞ்சம் இல்லைங்களா? இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா உச்சபட்சம், ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கண்களை போற்றி பாதுகாப்பதை போல ஒன்றை நாம் பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் எதையெல்லாம் நேசிக்கிறோமோ, எதையெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் கண்ணை கொண்டே உதாரணமா வச்சுக்குவோம் இல்லையா? பத்திரமா பார்த்துக்குங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. உடம்புல எல்லா அவயங்களும் முக்கியமானதுதான் இல்லையா? உடம்புல எந்த பார்ட்ஸ் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே முக்கியம் இல்லையா? அதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக நாம் கவனித்து போற்றி பாதுகாக்க வேண்டியது எல்லா அவயத்தை போலவே பாருங்க. உடல் அவயத்துக்கு மொத்தமா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிலுமே ஒரு மனிதனுக்கு டிஸ்பிளே அப்படின்னு சொல்ற மாதிரி
ஒரு மனிதனுக்கு அமைந்திருக்கக்கூடியது கண்கள். ஒரு மனிதனுடைய கண்களை நாம் எவ்வளவு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது அவரவர் இன்றைய வாழ்க்கை முறையில கண்ணுக்குன்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து புரிஞ்சுக்கலாம். அவர் கண்ணை எப்படிங்க பயன்படுத்துறாருங்கிறது பொறுத்து. இன்றைக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீடு தான். உங்களுடைய அறை தான். நீங்க அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்க ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா. ஓகே. பாருங்க, நாம் அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம வீட்ல, நம்மளுடைய இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்கள் 2யும் கட்டிட்டு, ஒரு நல்ல இந்த ரிப்பன் மாரி ஒரு தடிமனான ஒரு துணிய கட்டிட்டு, உங்கனால பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ளேயே உங்கனால நடமாட முடிகிறதா என்று பாருங்களேன். நிச்சயமா தடுமாறி போயிருவோம். எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா, நீங்க வழக்கமா கண்களை வைத்துக்கொண்டு திறந்திருக்கிற நிலையில நீங்க புழங்கிட்டு இருப்பதைப் போல கண்களை கட்டிக் கொண்டதுக்கப்புறம், உலகமே இருண்டு போனது மாரி ஆயிரும். அப்படி இருக்கும்போது பார்வையற்றவர்களுடைய நிலையெல்லாம் நெனச்சு பாருங்க. எந்த மாதிரியானது இருக்கு இல்லையா? இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறார். எது? இந்த கண்கள் மூலமாக இந்த உலகை பார்க்கவும், ரசிக்கவும், உங்களுடைய வாழ்க்கைய செம்மையா வாழ்றதுக்குமான ஒரு அருட்கொடையாக நமக்கு எல்லா உயிருக்குமே குடுத்திருக்கிறாங்க. அதுலயும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்களை பத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா சொல்லணும். நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம வரிசையா பார்த்துட்டு போறோம். அப்போ அப்படி ஒரு அருட்கொடை. நீங்கள் இந்த கண்களால் இவ்வளவு காலம் பார்த்து, அனுபவித்து, ரசித்து, கொண்டாடி, மகிழ்ந்து வந்திருந்த இந்த கண்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு தூரம் இதுக்கு அக்கறையா நேரம் ஒதுக்கி, இத சிறப்பா பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மிக சொற்பம். இன்றைக்கு கண்ணாடி போட்டவர்கள் எல்லாமே அதற்கான உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ இத த தயவுசெய்து யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த இத கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எல்லாம் கண்ணங்களை பராமரிக்க தவறிவிட்டார்களோ! ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாரி நெனச்சுக்காதீங்க. அவர்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நாம என்ன சொல்றோம்னா, அவர்களுடைய சூழல் எந்த மாதிரியான ஒரு வேலைகள்ல, அவங்களுடைய அ உடல் ரீதியான பல பிரச்சனைகள்னால கூட அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்திருக்கலாம். இன்றைக்கு தலைவலின்னு போனா கூட கண்ணுக்கு கண்ணாடி போட்டுறத பரிந்துரை செய்றாங்க. கண்களுக்கு கண்ணாடி போட்டுட்டால் தலைவலி போயிருங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை. நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்க, நாம் நம்முடைய கண்களை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, பிற்பாடு அதற்கான ஒரு சாதனத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம பார்க்க வேண்டியதில்லை. இன்னொன்னு தெரியுங்களா? கண்கள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் நீங்கள் கண்ணாடி அணிவதற்கு முன்பாக பார்க்கிறீங்க இல்லையா? இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா எந்த ஒரு திரையும் இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக இந்த உலகத்த பார்க்கிறீங்க. கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 பரிமாண காட்சி தான் நீங்க பார்க்கறீங்க. அந்த லென்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன காட்சி தெரியுதோ, அது மட்டும் தான். அந்த லென்ஸ இல்லன்னா இந்த உலகத்த நீங்க பார்ப்பது ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? அப்போ அந்த லென்ஸ் தேவையில்லாத அளவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கண்களை இயற்கையாக பராமரிப்பதற்கு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கண்ணாடி போட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு வேளை தெரியவில்லை என்றால் இனிமேலாவது தெரிந்து கொள்வோம். கண்ணாடி அணியக்கூடாதுங்க. கண்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் அவயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிறப்பாக எல்லாமே அதனுடைய வேலைகளை சிறப்பா பங்காற்றிக் கொண்டு இருக்கும்போது, கண்களுக்கு மட்டும் ஏன் ஒரு துணையாக ஒரு கண்ணாடி தேட வேண்டிய சூழல் வருது? அப்ப அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ, அந்த விஷயங்களை களைந்து விடலாம். இயற்கையாகவே. இயற்கையான வழிகளை சரி பண்றதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. நமக்கு அது தெரியவில்லை என்றால் தேடி தெரிந்து கொள்வோம் இல்லைங்களா? தேடல் தான் ஒன்றை கண்டுபிடித்து நமக்கு கொடுக்கிறது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதையோ தேடுனீங்க. வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு தேடுனீங்க. அதனால இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப கண்களுக்கும் கண்ணாடி இல்லாமயே நான் வாழணும். ஆரோக்கியமா வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தேடுனீங்கன்னா, அதற்கான இயற்கையான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ரைட். இப்ப கண்ண பத்தி நெறைய
சொல்லிக்கிட்டே போலாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பாருங்க, நம்முடைய கண்ணு ஏன் விசேஷங்கிறத சொல்லிறேன். எல்லா ஜீவன்களுக்குமே வந்து கண்கள் அமைந்திருக்கிறது. இல்லைங்களா? ஒரு செல் உயிரியிலிருந்து கிட்டத்தட்ட நம்மை கடந்து இனி மற்ற ஜீவராசிகள் இருப்பாங்களா என்று தெரியவில்லை. அதாவது மனிதன் வந்து கடைசி பரிமாண வளர்ச்சியில கடைசியா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஏலியன்கள் இது மாத்தி இது புதுசா கண்டுபிடிப்புகள் ஏதாவது வந்துருச்சுன்னா, அதுக்கும் இந்த ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவன்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு, வாழ்வதற்கு ஏற்றாற்போல கண்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வகைகள்ல மத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நிறங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கண்களுக்கான வாய்ப்பு. அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுங்களா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். கிட்டத்தட்ட 17,000 கலர்கள். ஏங்க வானவில்லையே 7 கலர் தான் இருக்குது. நீங்க என்னங்க கலர் கலரா ரீல் விடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைங்க. வண்ணங்கள் வந்து 7 தான். அதோடைய இணைப்புகள காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா? வெவ்வேறு விதமான கலர்களுடைய இணைப்புல பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, 17,000 கலர்கள் வந்து இப்போது வரைக்கும் உருவாக்கம் செய்ய முடியுங்களா? அத்தனை கலர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்து அறியக்கூடியது நம்முடைய கண்கள். பாருங்க. அப்ப எவ்வளவு நுண்ணியது, எவ்வளவு நுணுக்கமானது. மத்த எந்த ஜீவன்களுக்கும் இவ்வளவு ஒரு ஸ்பெசிஃபிக் எல்லாம் கிடையாதுங்க. இன்னொன்னுங்க, மத்த எந்த ஒண்ணு எடுத்துட்டீங்கனாலும், சாதாரண ஒரு பல்லி எடுத்துட்டீங்கனாலும், ஒரு எறும்பு எத எடுத்துட்டீங்கனாலும், அதோடைய கண்கள் பக்கவாட்டுக்கு போயிரும். இந்த பக்கம் ஒரு கண்ணு இருக்கும், இந்த பக்கம் ஒரு கண்ணு இருக்கும். இடது பக்கம் 1, வலது பக்கம் 1 தான் இருக்கும். 2 பக்கமா இருக்குங்க. ஆப்போசிட்ல. மனிதர்களுக்கு மட்டுமே பாருங்க 2மே முன்பக்கமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்சி என்னமோ ஒண்ணுதான். ஆனா 2 கண்களும் ஒன்றை பார்க்கும். ஒரே சமயத்துல பார்க்க முடியும். ஒரே சமயத்துல. ஆனால் விதவிதமாக பிரித்து அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, நம்முடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவோடு சம்பந்தப்பட்டதுங்க. நீங்க எங்கேயாவது தூரத்துல ஒரு சத்தம் கேட்டா கூட கண்களால் அதை பார்க்கத்தான் முனைவீர்கள். தூரத்துல எங்க சத்தம் கேட்டாலும் சரி. ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு. அது காதுல கேட்டா போதாதா? ஆனால் உங்களுடைய கண்கள் அது என்னவென்று நோக்குவதற்கு உங்களை உடனே திரும்ப வைக்கும். அவ்வளவு நுண்ணறிவோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா, கண்களுக்கும் மூளைக்குமான தொடர்பு அந்த மாதிரியானது. ஒரு பெர்சனல் செக்ரட்டரி சொல்லுவாங்க இல்லையா? அந்தரங்க காரியதர்சி. யாருக்கு? மூளையுடைய பெர்சனல் செக்ரட்டரி யாருன்னா கண்கள். நீங்கள் நிறைய விஷயங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா, மூளையோடு கண்களை பொருத்திக் கொண்டே போக முடியும். ஏராளமான சிறப்பு பண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா, நம் கண்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆச்சுங்களா? பார்த்தீங்கன்னா, நாளெல்லாம் பேசிட்டே இருக்கிற அளவுக்கு அவ்வளவு கண்கள பத்தி ஒரு நீளமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஆனா நாம பார்க்க வேண்டியது, இப்படிப்பட்ட விசேஷமான கண்களை நாம பராமரிக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும்? அதுதானே முக்கியம். அத நம்ம பார்த்துரலாங்க. இப்போ இந்த கண்கள் வந்து 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றாங்க ஒரு கேமராவை போல இயங்குகிறது. நம்ம வச்சிருப்ப மொபைல்ல கூட இன்னைக்கு கேமரா வச்சிருக்கிறோம் இல்லையா? விதவிதமான பிக்சல்ல வந்து கேமரா வச்சிருக்கிறோம். அதனுடைய துல்லியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபோன்லயே 2, 3 கேமராலாம் வந்துருச்சு. ஒரு 5, 6 கேமராக்குள்ள இருக்கிற மாதிரியெல்லாம் கூட இன்னைக்கு செல்ஃபோன் வந்து விட்டது இல்லைங்களா? ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கேமராக்கள் இருக்கிறது இல்லைங்களா? உலகத்திலேயே இதற்கு ஈடு இணை கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஒரு உயிர் அற்றது. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கான கேமராக்கள் வந்து உலகத்திலேயே ரொம்ப துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய கேமராக்கள் இருந்தா கூட, மனிதனுடைய கண்களுக்கு ஈடாகாது. பாருங்க ஒரு வெறும் 25 கிராம் தான். நம்முடைய கண்கள் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு கண்ணுமே தோராயமாக 25 கிராம் உள்ளது. ஆனால் இந்த 25 கிராம் உள்ள கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல் இருக்குது இல்லைங்களா? அவ்வளவு ஒரு துல்லியம். நீங்கள் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தை நோக்குனாலும் வந்து நல்லா அது ஃபோக்கஸ் பண்ணிக்கும் உடனுக்குடனே. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய எந்த ஒன்றை பார்ப்பதற்கும் அதே போல ஃபோக்கஸ் பண்ணிக்கும். எந்த அதாவது சுருங்கி, விரிய, நீளம், தூரம், அகலம் எதுவாக இருந்தாலும் சரிங்க. அத்தனையுமே ஒரு கேமராவுக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும். செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஒன்ற வந்து பக்கத்துல பார்க்கணும், இல்ல தூரத்துல பார்க்கணும். அந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபில்டர் எல்லாம் பண்ணிக்கிறது, ஃபோக்கஸ் பண்றதுன்னு என்னென்னமோ இருக்கும். ஒரு கேமரா எடுத்துட்டா கூட, ஒரு உதாரணத்துக்கு என்னமோ கண்கள் கேமரா மாரி வேலை செய்யலாம். ஆனால் நம்முடைய கண்கள் அதையும் தாண்டியது. அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப நுண்ணியது. நம்ம சொன்னோம் இல்லையா? மிக மிக சென்சிட்டிவ் ஆனது. ரொம்ப ரொம்ப நுண்ணியது. மூளையோடு தொடர்பு கொண்டு வேலை செய்யக்கூடியதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த கேமரா போல இருக்கக்கூடிய கண்கள்ல ஒரு 5 பிரிவுகள் இருக்குங்க. 5 முக்கியமான பகுதிகள். பாருங்க ரொம்ப எடுத்துட்டு போய் அது ஒரு அறிவியல் வகுப்பாக மாற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.
மேலோட்டமாக சில செய்திகளை சொல்லி நம்ம இதை பராமரிக்கிறதுக்கான வழிகளுக்குள்ள போயிடலாங்க. சரிங்களா? நம்மளுடைய முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பார்வை நரம்புகள் அப்படிங்கிறது முக்கியம். இந்த பார்வை நரம்புகள் பாருங்க 5 பகுதிகள சொல்றேன். 5 பகுதிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்வை நரம்புகள். நம்முடைய கண்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த கண்ணுடைய ஒட்டி இத ஒட்டி மூளையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வை நரம்புகள். இந்த நரம்புகளில் பாதிப்பு வந்தால் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுல பாதிப்பு ஏற்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை கோளாறுகள் துவங்கிவிடும். பார்வை நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்வையை பாதிக்கும். ஆப்டிக் நர்வ்னே பேர் வைங்களேன். பார்ப்பதை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த நரம்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதன் செய்தி மூளைக்கு போய் மூளையிலிருந்து உங்களுக்கு பிம்பத்தை வந்து காண்பிப்பது, நீங்க இந்த பொருள பார்த்திருக்கிறீங்க. நீங்க ஒரு ஆடு பார்த்தீங்க, இல்ல ஒரு நாய் பார்த்தீங்க, உங்களுக்கு செல்ஃபோன பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மெசேஜ பார்த்துட்டு இருக்கிறீங்க, Facebookல இருக்கிறீங்க, Twitterல இருக்கிறீங்க. அனைத்துமே ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிற இந்த நரம்புகள் வழியா கடத்தப்படுகிறது. ஒவ்வொரு செய்தி நம்ம வீட்டுக்கு கரண்ட் எப்படி வந்து ஒரு மின் கம்பிகள் வழியாக அந்த மின்சாரம் வந்து சேர்கிறதோ, அதுபோல பார்வை நரம்புகள் வழியாக மூளைக்கும் நம்முடைய கண்களுக்குமான இணைப்பு கம்பியாக அது வேலை செய்கிறது. இது முதலாவதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தசைகள். இந்த இதையெல்லாம் வந்து இந்த கண்களை ஒட்டி வந்து ஒரு கவர் பண்ணி வச்சிருக்குது இல்லைங்களா? சிலியா தசை நார்கள் அப்படின்னு வந்து அதுக்கு பேருங்க. பாருங்க. இந்த இதுக்குள்ள சுருங்குவதற்கும், விரிவதற்கும் ஆன அமைப்பு. இந்த சிலியா தசை நார்களோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க நம்ம ஒரு 5 தான் சொல்றேன். இந்த 5மே மிக மிக முக்கியமானது. பாதிப்புன்னு இன்றைக்கு வந்து மருத்துவமா பார்க்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே இதுக்குள்ள தான் நடக்குது. இந்த 5க்குள்ள தான் அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப இதை சரியாக பராமரித்து விட்டோம் என்றால் போதும் இல்லையா? விஷயம் அங்கதாங்க இருக்கு. அப்போ இந்த தசை நார்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 வகையான தசை நார்கள். எங்க? கண்களுக்கு மேல, கண்களுக்கு கீழ, இந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு 6 வகையான தசை நார்கள். அந்த அறிவியல் பேறுகள் எல்லாம் விட்டுருவோம். மொத்தமா 6 தசை நார்கள். இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுருங்குறதும், விரியிறதும் தான். சுருங்கி விரியணும். பாருங்கள் நம்மளுக்கே திடீர்னு லைட் எல்லாம் ஆன் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன், பிரகாசமான ஒளி வந்துரும் இல்லையா? கண்களை கூசக்கூடிய ஒளி. அதுலயும் இந்த இரவு நேரத்துல எல்லாம் வந்து வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னங்கிறது. அந்த கண்ண கூசக்கூடிய ஒளி. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பகல்லயே நெறைய வண்டிகள் லைட் எரிஞ்சுட்டு இருக்கிற மாரி தான் இப்போ வருது. என்ன கேட்டா, அது அரசாங்க உத்தரவுங்க. இன்னைக்கு வாகனத்துல பகல்லயே கூட வண்டியிலேயே லைட் எரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதன் பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்களை பாதிக்கச் செய்வதற்கான மிகப்பெரிய விஷயங்கள் அதன் வழியா நடந்துட்டு இருக்கு. எல்இடி லைட் இருக்கு இல்லைங்களா? அதன் வழியாக நம்ம ஒளியை வந்து அதிகமாக அந்த அந்த ஒளிக்கற்றைகள் எல்லாமே கண்களை பாதிக்கக்கூடியவை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பின்னாடி இத பத்தி மறுபடியும் வரப்போறோம். அத அப்புறம் பார்ப்போம். இந்த தசை இருக்கு இல்லைங்களா? தசை நார்கள் வந்து இந்த 6 பிரிவா இருக்கிறதோட மொத்த வேலையுமே கண்களை இருக்குதுங்களா? இமைத்து சுருங்கறக்கும், விரிவதற்கும் உதவி செய்வது. கண்ணீர் சுரப்பிகளை வந்து சுரப்பதற்கு உதவி செய்கிறது. நம்ம கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்பர் மாரி. அந்த மழை காலத்துல இந்த கண்ணாடி வந்து அப்படியே துடைத்து சுத்தமா வச்சிருக்கு. வைப்பர போட்டு விடுவோம் இல்லையா? ஏன்னா பாதை அப்பதான் தெளிவா தெரியும். அந்த ஈரத்தை வந்து துடைச்சு, துடைச்சு அப்படி வைப்பர் எடுத்துட்டு இருக்கு இல்லையா? கண் இமையுடைய வேலையும் அதுதான். இந்த சுருங்கி விரியும் போதெல்லாம், ஈரப்பதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு இருந்துட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி வறட்சி ஆயிரும், கண்கள் எரிச்சலாகும். இன்னைக்கு நெறைய பேத்துக்கு அதுதான் நடக்குது. கண்ணு ரொம்ப எரிச்சலாவே இருக்குது. ஆமா, எரியாம என்ன பண்ணும்? இடைவிடாம எந்நேரம் செல்ஃபோனவே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. எந்நேரத்துக்கு பாருங்க ஸ்க்ரீன். சில பேத்துக்கு அது வேலையா இருக்கலாம். நான் தவறு சொல்லல. ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல வந்து செல்ஃபோன் அந்த ஸ்க்ரீன்ல கம்ப்யூட்டரோ, இல்ல லேப்டாப்போ ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது வேலையா இருக்குது. அவங்களுக்கும் கண் எரிச்சல் வரத்தான் செய்யுது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. தலையெல்லாம் காஞ்சு அப்படியே இந்த பஞ்சு பொதியிலிருந்து பஞ்ச பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? நிறைய பேத்தோட தலை இன்னைக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. பார்க்கிறோம் இல்லைங்களா? தலைக்கு வந்து எண்ணெய் பசை என்பது இல்லாதபோது கண்கள் வறண்டு போகும். அப்ப எண்ணெய் பசை இருக்கும்போது கண்கள் குளுமை அடையும். பாருங்க, நம்ம இதுக்கு வந்துருவோம். கண்களுடைய தசை நார்கள் 6டைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுருங்குவதற்காகவும், விரிவதற்காகவும் இருக்குனுங்க. இது சுருங்கி விரிஞ்சிட்டு இருந்ததுன்னா, பாருங்க இந்த அதீத வெளிச்சம் வரும்போது, ஒரு நமக்கு அனிச்சை செயல் போல கண்ண சுருக்கிருவோம். அதேபோல இருட்டுக்குள்ள ஒரு பொருள தேடப் போறீங்க. கையில டார்ச்சோ எதுவுமே இல்லைங்க. இதுல பாருங்க இந்த சினிமா தியேட்டர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் போட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்னாடி லேட்டா நீங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா, இருட்டுல சேர் எது, தடம் எதுன்னு தெரியாது. சீட்ல யார் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட யார் காலையில மிதிச்சு அவங்ககிட்ட திட்டு வாங்கில உள்ள போறோம் இல்லையா? கண்கள் அந்த இருட்டுக்கு பழகவில்லை.
ஆனா கொஞ்ச நேரத்துல இருட்டுக்கு பழகிருது இல்லையா? அந்த பழகக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுருங்கி தன்னுடைய ஃபோக்கஸை கொண்டு வந்துகிட்டே இருக்குதுங்க. கண்கள் வந்து அந்த ஃபோக்கஸ் கொண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டுக்குள்ளேயும் வந்து அங்க கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சத்த வச்சு பார்க்கறக்கான வசதிய வந்து கண்கள் ஏற்படுத்தி குடுக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதிக வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்கள் எப்படி சுருக்கிக் கொள்கிறதோ, இருட்டுக்குள் கண்களை வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைகிறது. நீங்கள் அகலமா திறந்து தான். நீங்க வேணா இருட்டுக்குள்ள ஒரு பொருள தேடி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா தெரியும். உங்களுடைய கண்கள் சாதாரணத்தை விட கொஞ்சம் அகலமா கண்களை திறந்து தேடுவீர்கள். அப்ப சுருங்குதலும், விரிதலும் இந்த தசை நார்களுடைய முக்கியமான வேலைங்க. இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மேகுலா எனும் ஒளிக்கற்றை விழக்கூடிய இடம். நம்முடைய ஒளிக்கற்றைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த என்ன சொல்றீங்க? வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். இது வெள்ளையில, கருப்புல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரும் புள்ளியாட்டம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அதுக்குள்ள எல்லாம் போய் விழுகுதுங்க. இந்த ஒளிக்கற்றைகள் விழக்கூடிய மொத்த ஏரியாவுக்கு வந்து மேகுலா அப்படின்னு ஒரு பேருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுகள் நிறைய சேர்ந்துகிட்டே போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த கேட்ராக்ட்ல கண்ல புரை விழுந்துருச்சு. இந்த ஒளிக்கட்டைகள் போய் அத விழுகுறதுக்கே வந்து தடையாக ஒரு இது படலம் மாரி படிந்து கொள்வது. குறிப்பா லென்ஸ்ல வந்து படிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம கண்ணாடி தொடைக்காம கண்ணாடி பார்த்தா எப்படி தெளிவா தெரியாதோ அதுபோல. அதுபோல வந்து படிந்து கொள்கிறது இல்லைங்களா? இந்த பார்வை, இந்த இதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கான ஒளிக்கட்டைகள் மேலே படக்கூடிய இடத்துக்கு பேருங்க. அதற்கு அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுடைய ஆடி. கண் ஆடி அப்படிம்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடிகள், கண்ணுடைய ஆடி அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய லென்ஸ். இந்த லென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? இன்றைக்கு நிறைய பேத்துக்கு லென்ஸ் எல்லாம் கூட மாற்றுகிறார்கள். இல்லையா? சரியான பார்வை தெரியாதபோது அந்த லென்ஸ மட்டும் மாற்றி விடுவது. நவீன மருத்துவம் நிறைய வசதிகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. அதை மறுக்க முடியாது. எப்ப தொழில்நுட்பம் நமக்கு தேவைன்னா, பாருங்க இந்த மாரியான சமயங்கள்ல வேற பழுதடைந்து போனதை மீண்டும் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, அதை வந்து பராமரிக்கிறதுக்கு இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் உதவி செய்கிறார்கள். இதை மறுக்க முடியாது. ஆனா, இருக்கும்போதே அதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எப்படிங்கிறத நம்ம பேசுறோம். சரிங்களா? அதனால அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே. கண்ணுடைய லென்ஸ். அதற்கப்புறம் கருவிழி. நம்ம உள்ள அப்படியே பொட்டாட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த கருவிழி. ஆக்சுவலா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் வந்து குவிந்து, அந்த கண் அ கருவிழி, கருப்பா ஒரு பொட்டு மாரி இருக்குது இல்லைங்களா? இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிருங்க. ஆ கழுகு இருக்குது இல்லைங்களா? கழுகு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கறதுலயே உயரத்துல, ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கு. இல்லைங்களா? ரொம்ப தூரத்துல பறந்துட்டு இருக்கும். ஆனா கீழ வந்து ஒரு எலியோ, ஏதோ ஒரு தவளையோ இது மாரிலாம் எந்த ஒரு சின்ன அதற்கான இரை வந்து கீழ போயிட்டு இருக்கிறத, அப்படியே பாயிண்ட் பண்ணி வந்து அப்படியே கொத்திட்டு போயிருது இல்லைங்களா? கழுகு கண்ணெல்லாம் நம்ம நெறைய பேத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? கண்கள் ரொம்ப கூர்மையா, ஷார்ப்பா இருக்கிறவங்களுக்கு. நல்லா மைன்யூட்டா பார்க்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கழுகு கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி கழுகுக்கு ஏன் அப்படி ஒரு பார்வைன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கழுகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டாட் இருக்கு. 2 கருவிழிகள். கருவிழிகள் அதாவது ஒரு கண்ணுக்குள்ளேயே 2 கருவிழி. அதே மாரி இந்த பக்கம். அது அது இன்னும் அதனுடைய இயற்கை படைப்பு அப்படிங்க. ரொம்ப ஷார்ப். அங்கிருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கூர்மையா பார்க்கும். அது அவ்வளவு துல்லியமா வந்து இரைய தூக்கிட்டு போயிரும். 2 கருவிழிகள் உள்ள இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த பறவை இனத்துக்கும் அப்படியானது இல்ல. இதை விலங்கினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புலி, சிங்கம், பூனை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நமக்கு மாதிரியான வட்ட கருவிழி என்பது அவற்றுக்கு கிடையாது. ஓவல் ஷேப்ல இருக்குங்க. கொஞ்சம் நீளமா. அது அதோடைய படைப்புன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்திலயும் கண்ணு நல்லா தெரியணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து அந்த மாரி ஒரு ஓவல் ஷேப்ல படைச்சு வச்சிருக்காரு. நம்ம நெனச்சாலும் நம்ம கண்கள அந்த மாரியெல்லாம் மாத்திக்க கூட முடியாது. இறைவன் எந்தெந்த உயிரினத்துக்கு எந்த மாரி வேணுமோ அப்படியெல்லாம் படைச்சு வச்சிருக்காரு. இன்னொன்னு தெரியுங்களா? யானை இருக்குது பாருங்க. பாருங்க கண்ணுக்கு நம்ம கண்களுக்கு இமை தான் காவல் இல்லையா? கண்கள் இமையால தான் பாதுகாக்கப்படுகிறது. நீங்க என்னதான் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டாலும், என்னதான் வந்து என்ன சொல்றது? வண்டியில போம்போது, இதெல்லாம் ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, கண்ணாடி போட்டுக்கிறீங்கன்னா, 24 மணி நேரம் வந்து யார் இந்த கண்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணா இருக்கிறான்னு கேட்டா, நம்ம இமைகள். ஆனால் யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமை இருக்குது இல்லைங்களா? கீழமை தான் அதற்கான காவல். யானை வந்து கண் சிமிட்டும்போது பாருங்க, கீழமை தான் அதை வந்து கவர் பண்ணும். யானைக்கு இருக்கறதுலயே ரொம்ப சின்ன கண்ணு தான். நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? யானையோட உருவத்துக்கு, அவ்வளவு பெரிய உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா, இத்துணூண்டு கண்ணு. அது கூட கீழ் இமையால் தான் அது மூடப்படுகிறது. இந்த மீன் கொத்தி பறவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கிற மீன். அதுக்கு 3 இமைகளை வந்து இறைவன் படைத்திருக்கார். தண்ணிக்குள்ள எந்த ஆழத்துக்கு வேணாலும் போய் அது மீன கொத்துற அளவுக்கு.
பாருங்க, ஒவ்வொன்னும் ஒரு அதிசயங்க. இயற்கையில இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே அதிசயம், ஆச்சரியம். அப்ப மனிதனுக்கு வந்து பாருங்க, மேலியமை, கீழமை 2ஆலும் கவர் செய்யப்படுகிறது. பாருங்க, உங்களால் மேலியமையும், கீழமையும் 2யுமே வந்து பாருங்க. கீழமை வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா அசையாது. மேலிமை அளவுக்கு அசையாது. ஆனா 2 இமைகளாலும் வந்து கவர் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அமைப்பு அந்த மாரி. இப்ப லென்ஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, கருவிழி. அப்ப இந்த கருவிழிகள்ல வந்து விழுகக்கூடிய வெளிச்சம் இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் இந்த பார்வை நரம்புகள் வழியாக நீங்கள் என்ன பார்க்கிறீங்க அப்படிங்கிறது திரும்ப உங்களுக்கு வந்து பிக்சர். இப்ப நம்முடைய செல்ஃபோன்ல வந்து உடனுக்குடனே எல்லா பிக்சர் வந்துரும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான செட்டிங் அந்த மாரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வழியாக எப்படி நம்ம ஒரு காட்சிகள பார்க்கிறோமோ, நீங்கள் கண்கள் வழியாகவும் பார்ப்பதற்கு இவ்வளவு மெக்கானிசம் நம்ம மண்டைக்குள்ள வேலை செய்யுதுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. கண்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? மனிதனுடைய கண்களுக்கான ஸ்பெசிஃபிக்குக்கான காரணம் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம போன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ உறுப்புகள் சம்மந்தமா பேசிட்டு வந்திருப்போம். அதுல வந்து ஒரு மூளை என்பது 1வது ராஜ உறுப்பு நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? மூளையோட நேரடியான, அதிகப்படியான அ இணைப்புகளில் இருப்பது. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 5G ஒளிக்கற்றை மாதிரி. இருக்கிறதுலயே வந்து அதிக இணைப்புகள் கொண்டது. கண்களுக்கும், மூளைக்குமானது. ஏற்கனவே சொன்ன அந்தரங்க காரியதர்சி வந்து கண்கள். மூளைக்கானது கண்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து இந்த கண்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா, எதனோடு சேரக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆகாயம்னு ஒண்ணு இருக்குதுங்க. பஞ்சபூதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்றோம் இல்லையா? இதுல கண்களோட இது எதுல சேருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகாயத்தோடு சேரும். ஆகாயம் அப்படிங்கிற பூதத்துக்கு என்ன பண்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆகாயத்துடைய பூதத்தோட பண்பு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தூங்குறோம் இல்லையா? அன்றாட தூங்குறோம், எழுந்துக்கிறோம், ஓய்வு எடுக்கிறோம். இதெல்லாம் பண்றோம் இல்லையா? உடல் கூறா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, இதெல்லாம் ஆகாய பண்பாக நம்ம வச்சிருக்கிறோங்க. ஆகாயத்தினுடைய பண்பு. அதே மாரி சுருங்குறதும், விரியறதும். ஆகாயம் இது. ரைட். அதுக்கப்புறம் ஆகாயத்துல இன்னொன்னு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் வருதுங்க. பாருங்க, ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆகாயத்துடைய பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும், நம்ம உடம்ப பொறுத்தவரைக்கும், ஆகாயத்துடைய பண்பாக நம்ம வச்சிருக்கிறது ஓய்வு, உறக்கம். தினசரி தூங்கணும். தினசரி ஓய்வு எடுக்கணும். இது எல்லா மனிதருக்குமே, எல்லாத்துக்குமே கட்டாயம்ங்க. ஓய்வும், உறக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சுருங்குவதும், விரிவதும். நம்முடைய உடம்பு இருக்குது இல்லைங்களா? சுருங்குறதுலயும், விரியறதுலயுமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. எல்லாத்து உடம்புலயும் அப்படித்தான். ஏதோ இருதயம் மட்டும் தான் சுருங்கி விரிஞ்சு எல்லா பக்கம் ரத்தத்த அனுப்பிட்டு இருக்குது அப்படிங்கிறது இல்ல. எல்லா அவயங்களுமே, உடம்பு அவயங்கள் எல்லாமே சுருங்கணும், விரியணும். கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன் இல்லைங்களா? கண்கள் கூட வந்து பாருங்க, சுருங்கணும், விரியணும். கண் தசை நார்களுடைய வேலை அதுதான். சொன்னோம் இல்லையா? அப்ப சுருங்குறதுக்கும், விரியறதுக்கும் நின்னு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், கண்ணுக்கான இது வந்து சுரப்பு நீர்கள் வந்து எல்லா பக்கம் அந்த ஈரப்பதம் போகாது இல்லையா? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கண்கள் கருவிழிக்குள்ள ரத்தம் பாயாது. ஏன்னா, அந்த இதுக்குள்ள கருவிழிக்குள்ள ரத்தம் பாய்ஞ்சதுனா, நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே சிவப்பா தான் தெரியும். பார்க்கக்கூடிய காட்சியை நீங்கள் இருப்பது இருப்பது போல பார்க்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இயற்கை என்ன செய்திருக்கு தெரியுங்களா? இந்த ஈரப்பதம் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த தசை நார்கள், இமைகள் வழியா சுருங்கி விரியும்போது, இந்த ஈரப்பதம் போகுது இல்லையா? இதிலேயே ஆக்ஸிஜனை வேணுங்கிற சத்து பொருள்களையும் வந்து கொடுத்து அனுப்புது. எதுல? இந்த ஈரப்பதத்தின் வழியாக. அதனால தான் கண்ணு வறண்டு போச்சுன்னா, எரிச்சல் அடைகிறோம் நம்ம. கண்களுக்கு சத்து போதலையா, கண்கள் குறைபாடு வருது. ஏன்னா, சத்துக்கள் வந்து எதன் மூலமா ஏன்னா இங்க ரத்த குழாயிலிருந்து ரத்தம் அனுப்ப முடியாது இந்த இடத்துல. லென்ஸுக்குள்ள, கருவிழிக்குள்ள ரத்தம் பாயாதுங்கிறதுனால, இயற்கை என்ன பண்ணுது? நீர் வழியாக பரிமாற்றம் நடத்துது. அப்போ அந்த தண்ணீர் என்பது எப்போதுமே கண்ணுக்குள்ள இருந்துட்டு இருக்கணும் இல்லையா? அது எந்நேரமும் அது சரியா செஞ்சுட்டு இருக்குதுங்க. நாம தான் வேலை ரொம்ப பிஸி. நான் ரொம்ப பிஸியான ஆளு. நான் பெரிய அப்பா டக்கர்ன்னு சொல்லிட்டு, நாம பார்க்கக்கூடிய வேலைகள கண்ணுக்குன்னு இடையூறு பண்றோம் இல்லையா? இடைஞ்சல் பண்றோம் இல்லையா? அதனால இந்த சுருங்கி விரிவதில் பாதிப்பு ஏற்படும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் இந்த வாதம் சார்ந்த நோய்கள்லாம் வந்திருக்கு. கண் இமைக்கிறதே ரொம்ப சிரமப்படுவாங்க. காலப்போக்குல பார்வை பாதிப்பு வந்துரும். அந்த ஈரப்பதம்ங்கிறது போயிட்டு இருக்க வரைக்கும் தாங்க, அந்த தண்ணீர்ல ஒரு தெப்ப குளத்துக்குள்ள கண்ணு வச்சிருக்கிற மாரி. அப்படி கூட நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அந்த ஈரப்பதம் என்பது இருந்து கொண்டிருக்க வரைக்கும் தான், கண்ணுக்கு தேவையான சத்து பொருட்கள் எல்லாம் அதன் வழியா போகும். ஆக்ஸிஜன் அந்த ஈரப்பதத்து வழியா தான் போகுது. ஆச்சுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்கா படைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப ஆகாய பூதத்துல இது எது வருது? சுருங்குறதும், விரியிறது வருதா? ரைட். தூக்கம். கண்ண மூடுனா தாங்க தூக்கம். கண்ண மூடலன்னா?
ஓய்வுங்கிறதே வந்து பாருங்க, நீங்கள் கண்களை விழித்துக் கொண்டே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தால் உங்க உடம்புக்கும் போதிய ஓய்வு கிடைக்காதுங்க. இது சும்மா நீங்க தூங்க கூட வேணாங்க. சும்மா ரிலாக்ஸா சேர்ல கொஞ்ச நேரம் அப்படியே கண்கள மூடி உட்கார்ந்திருந்தா கூட உங்க உடம்புக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா, நம்முடைய கண்கள் வழியாக 70% ஆற்றல் வந்து வெளியில போகுதுங்க. அவ்வளவு சக்தி இப்போ பாருங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்கிரீன பார்த்துட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய கண்கள் வழியாக இவ்வளவு சக்தி வெளியில போயிட்டே இருக்கு. இதுவே சேம் உங்களுக்கும் அதுவே தான். சரிங்களா? அப்போ கண்கள் எவ்வளவு சக்தி செலவழிட்டே இருக்குது இல்லையா? அப்போ செலவே இல்லாம கண்கள மூடி கொஞ்ச நேரம் இருந்தோம்னா, எவ்வளவு நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்ல ஓய்வு கிடைக்குங்க. கண்களை மூடி ஓய்வு எடுத்துட்டீங்க அப்படின்னா. சரி போகட்டும். பாருங்க, சுருங்கணும், விரியணும், ஓய்வு எடுக்கணும், தூக்கம் இது எல்லாமே ஆகாயத்தோடு சேர்ந்தது. ஏனென்றால் நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் ஆகாயத்துக்கு நம்ம பொதுவா வச்சிருக்கிறோம். இதுல கண்கள் வந்து ஆகாயத்தோடு தான் சேருது. இவ்வளவு பண்புகள் அது கூட பொருந்தி வரக்கூடியது. சரிங்களா? இது இல்லாம இன்னொன்னு இருக்குதுங்க. நம்முடைய கண்கள் எதனோடு சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளம். நம்ம எண்ணங்கள் இருக்குது இல்லைங்களா? எண்ணத்தை வந்து ஒரு 3 லேயரா பிரிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த இங்கிலீஷ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில மனோதத்துவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க? கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் சொல்றாங்க இல்லையா? நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நாம வந்து முழுக்க முழுக்க சித்தர் மரபை கடைபிடிக்கிற ஆளுங்க. சரிங்களா? அப்ப தமிழ் மரபுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனம் இந்த எண்ணங்கள கொண்டிருக்குது இல்லைங்களா? இது 3 கூறுகளா வச்சுட்டு வந்தீங்கன்னா, பாருங்க, மனம், நெஞ்சம், உள்ளம் அப்படின்னு 3 இருக்குதுங்க. இதுல இந்த மனம் அப்படிங்கிறத விட்டுருங்க. மனம் அப்படிங்கிறது அது ஒரு வேற ஒரு கேட்டகரி. அத தனியா வேறொரு சந்தர்ப்பத்துல நம்ம பேசுவோம். கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் கூட. மனம் அப்படிங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுங்க. மனசு வேற. நெஞ்சம் நெஞ்சம்னாலும் வேற. உள்ளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எங்க பேர பார்த்தா எல்லாம் ஒண்ணு மாரியே இருக்குதுங்க. மனசுனா என்ன? நெஞ்சம்னா என்ன? உள்ளம்னா என்ன? பொதுவா எல்லாத்தையும் ஒண்ணுன்னு தாங்க நான் இதுவரைக்கும் நெனச்சுட்டு இருந்தோம். இதுவரைக்கும் நெனச்சுட்டு இருந்தா பரவாயில்லைங்க. இனிமேல் வேற. புரிஞ்சுக்கங்க. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. நெஞ்சம் அப்படின்னாங்க, அது எப்பவுமே ஒரு பிளாஷ்பேக், பழைய ரெக்கார்டுகளுடைய தொகுப்பு. நெஞ்சம் அப்படிங்கிறது. நெஞ்சம்னா அது எப்பவுமே பழச மட்டும்தான். நெஞ்சு எதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும்? பழசு. நல்லதோ, கெட்டதோ எதா இருந்தாலும் நினைவுகள வச்சுட்டே இருக்கு. மெமரீஸ் இருக்கு இல்லைங்களா? நம்முடைய நினைவுகள் அனைத்தும் நெஞ்சத்தை சார்ந்தது. அப்போ உள்ளம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே அது? உள்ளம் என்பது பாருங்க, அதுக்கு பேரே வந்து அழகா வச்சிருக்காங்க. உள்ளதை உள்ளபடி சொல்வது அப்படிங்கனால அதுக்கு உள்ளம்னு பேருங்க. எல்லாத்துக்கும் உள்ளம்னு ஒண்ணு இருக்குதுங்க. உள்ளத்தை உள்ளம். உள்ளதை உள்ளபடி சொல்றதுனால அதுக்கு உள்ளம்னே பேருங்க. அந்த உள்ளதை உள்ளபடி எது சொல்லும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கண்கள் சொல்லும். ஒருத்தர் வந்து உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா, கண்கள பார்த்தே பேச சொல்றாங்களா இல்லையா? பொய் சொல்றவங்களால கண்களுக்கு கண்கள் நேரடியாக பார்த்து பேச முடியாது. ஐசைட் அப்படிங்கிறது இருக்காது. ஒருவர் எதையோ ஒன்றை மறைக்கிறார் அல்லது உங்களை பார்த்து பேச விரும்பவில்லை. எந்த ஒண்ணோ வந்து அந்த கண்கள் மூலமா வெளிப்படுத்திருவாருங்க. நீங்க அவர் கண்களை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு தெரியுங்களா? உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஊமைகள் கூட பேசலாம். வாய் பேச முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா? கண்கள் வழியாக நிறைய வெளிப்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே கண்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. உலகத்திலேயே என்ன சொல்றதுங்க? அதிக வீரியமான அ மொழி எந்த பாஷைக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா, கண்கள் பேசக்கூடிய பாஷை. கண்களால் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா? நிச்சயமா கண்களால் நிறைய செய்திகள் பரிமாறப்படுகிறது. கண் ஜாடைகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கண் ஜாடை பத்தி அது ஒரு வேற ஒரு கேட்டகரிலாம் போகக்கூடியது. சரிங்களா? அது இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கிறனால அதுக்கு உள்ளம்னு பேருங்க. அப்போ இந்த ஆகாயத்தோடு இது எப்படி பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் இருப்பது. எப்போதும் இருப்பதுன்னு ஆகாயம் எப்போதும் இருக்கக்கூடியது. இல்லைங்களா? எப்போதும் இருக்கக்கூடியதை நாம் சத்தியமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நம்முடைய உள்ளம் அப்படிங்கிறது எப்போதும் சத்தியத்தை மட்டுமே பேசும். நம்முடைய நெஞ்சமோ, மனசோ வந்து பொய் சொல்லிரும். தந்திரங்கள் நிறைந்தது. மனம் என்பது தந்திரங்கள் நிறைந்தது. அது ஒரு தனி சாப்டர்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? மனம்ங்கிறது எப்போதும் ஒரிஜினல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மனம் மாயைகளுடைய பெரிய வலை அது மனம். அதனால அதுல ஒரிஜினல் கிடையாது. நெஞ்சம் என்பது பார்த்தீங்கன்னா, அதிலயும் பழையது. இப்ப பிரசன்ட் கிடையாது நெஞ்சத்துல. ஆனால் உள்ளம் என்பது இருக்குது இல்லைங்களா? இப்போ இருக்கிறது. உள்ளது உள்ளபடி சொல்கிறேன் அப்படின்னா, எப்ப என்ன இருக்குதோ உள்ளத உள்ளபடி சொல்லும். எப்ப சொல்லும்? ஒரு மனிதனுடைய கண்களை பார்த்து சொல்லலாம். கண்கள். இப்போ ஒரு இறந்து போன மனிதனை பாருங்க, சுவாசத்துக்கு அடுத்த கண்கள தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவர் இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறார் என்றால் கண்களுடைய அசைவு வேறு மாரி இருக்கும். இல்லை என்றால் வேறு மாரி இருக்கும். ரைட். அப்போ இந்த கண்கள் ஆகாயத்தினோடு சேர்ந்ததுங்க. இந்த உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய கண்கள் இருக்குது இல்லைங்களா? இது பிரபஞ்சத்தினுடைய ஒளிக்கற்றைகள்.
இது எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஆனால் இதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை பொறுத்து தான் நமக்கு நன்மை செய்யுங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சத்தினுடைய ஒளி ஆற்றல் இருக்குது இல்லைங்களா? ஒளி ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன் பிரிப்பாங்க இல்லையா? வலது கண் சூரியனாகவும், இடது கண் சந்திரனாகவும் பிரிப்பாங்க கண்களுக்கு. உண்மைங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்களோட வச்சிருக்கிறாங்க. 8ம் 2ம் கூட சொல்லுவாங்க கண்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த கண்கள் ஆகாய பூதத்தோடு சேர்ந்தது அப்படின்னா, அதுல என்னெல்லாம் வந்திருக்குது பாருங்க. சுருங்கணும், விரியணும் இல்லைங்களா? கண்களுக்கு நல்ல ஓய்வு வேணும் இல்லையா? நல்ல தூக்கம் வேணும். இதெல்லாம் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோமான்னு பாருங்க இன்றைய காலகட்டத்துல. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல, மத்த பிற விஷயங்கள் எல்லாம் நான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? எந்த ஒண்ண வச்சுட்டு கண்ணுக்கு ஓய்வு இல்லாத ஒரு வேலைய தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுல இந்த கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்ல மொபைலோ, டிவியோ, செல்ஃபோனோ, லேப்டாப்போ ஏதோ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது கண்கள் வழியாக. ஓய்வு, தூக்கம் கிடையாது. சுருங்குதல், விரிதல். இந்த கண் இமைக்காம விரைச்சே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? சுருங்கவும் மாட்டேங்குது, விரியவும் மாட்டேங்குது. நெறைய நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணை இமைக்காம பார்த்துட்டே இருக்கிறோம். நெறைய இதுல. கண் இமைக்கிறது மறந்து போச்சா, கண்ணுடைய ஈரப்பதம் குறைய குறைய கண்ணுடைய பார்வை அளவு குறைந்து கொண்டே வரும். இதனுடைய அடுத்து இதுதான். கண் டாக்டர் கிட்ட நெறைய பேர் போய் போய் கண் மருத்துவரை நாடி போறதுக்கான காரணம், இங்க ஒளி குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா, இதுக்கான பராமரிப்பு நமக்கு தெரியவில்லை. என்ன செய்யணும்? கண்ண பராமரிக்கிறதுக்கு இயற்கையான வழிகள தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அதன் பிரகாரம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இல்லைங்களா? அப்போ என்னென்ன கேட்டகரியில பார்த்திருக்கிறோம் பாருங்க. சுருங்கணும், விரியணும். நான் நல்லா திரும்பவும் சொல்றேனுங்க. சுருங்கணும், விரியணும். கண்ணுக்கு ஓய்வு வேணும். நல்ல தூக்கம் வேணும். இதற்கப்புறம் மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? மனம், நெஞ்சம், உள்ளம். இதுல 3வது இருக்கக்கூடிய உள்ளம் அப்படிங்கிற கேட்டகரி, உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியது. இன்னைக்கு கண்களை பார்த்து ஒருவருடைய பாருங்க கண்களை பார்த்தே வந்து மருத்துவம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வள அ விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் மருத்துவத்தில இரிடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களை வைத்துக்கொண்டு ஒருவருடைய நோயை வந்து சொல்வது. முதல்ல மஞ்சள் காமாலை வந்தா மட்டும் தான் கண்கள பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கண்களை வைத்துக்கொண்டே நிறைய மருத்துவங்கள், அவருடைய கண்ணுடைய கருவிழி, வெள்ளை விழி, இதனுடைய அமைப்பு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவருக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கலாம் என்பதை கூட கண்டறிந்து சொல்வதற்கு அ அறிவியல் வளர்ந்திருக்கிறது இருக்குங்க. அ அக்குபஞ்சர் மருத்துவத்திலயும் அது மாதிரியான ஒரு இது இருக்கிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், கண்ணை நம்ம ஆரோக்கியமா பராமரிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண்களால வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துருவோம். இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்களால பார்க்கிறோம். கண்களால தாங்க பார்க்க முடியும். இது என்ன பெரிய இது? ஆச்சரியமான விஷயமா? கண்களால பார்க்கிறோம் இல்லையா? இந்த பார்க்கிறதுல நீங்க எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நீங்கள் பார்க்கிறவராக இருந்தா, நீங்க உங்களுடைய கண் பார்வையை சரியாக வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இயற்கையாகவே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இறைவனுடைய அருட்கொடை உங்களுக்கு சரியாக இருக்கிறது. கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா குளறுபடி தானே! அப்ப கண்ல ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப சரியான பார்வை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? சரிங்களா? கண்கள்ல விழித்திரை நம்ம சொன்னோம் இல்லைங்களா? விழித்திரையில இந்த ஒளி போய் படக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா? ஒளி போய் படக்கூடிய இடத்துக்கும் நீங்க பார்க்கிறவருடைய அமைப்புக்கும் வைத்துக்கொண்டு, நீங்கள் சரியான பார்வை உள்ளவரா? இல்லை கிட்ட பார்வை, தூர பார்வை எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரியான இதில இருக்கிறீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிந்து கொள்ள முடியுங்க. ஒரு எளிமையான ஒரு படம் ஒண்ணு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு 3 பிக்சர்களை வரைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். மேல இருக்கிறது வந்து பாருங்க, கண்கள்ல சரியா பாருங்க பார்வை வைத்திருப்பவர் அப்படிங்கிறவருக்கு இந்த மாரி இருக்கும். கண்ணுடைய விழித்திரைக்குள்ளேயே இந்த காட்சி, ஒளிக்கதிர்கள் இருக்கு இல்லையா? கண்ணுடைய இதுக்குள்ளேயே வந்து விழுந்துரும். இதுக்குள்ள விழித்திரைக்குள்ள வந்து விழுந்துரும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு சரியான பார்வை. இந்த மாதிரி இருக்கிறது. இந்த 2வது இருக்குது பாருங்க. இந்த விழித்திரைய தாண்டி உள்ளுக்குள்ள போய் வேற ஒரு இடத்துல போய் விழுகுது. அந்த ஒளிக்கற்றைகள். இந்த விழித்திரையும் தாண்டி போய் விழுகுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா, தூர பார்வை. அதாவது தூரத்துல இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும். பக்கத்துல இருக்கிறத பார்க்கவே முடியாது. இந்த மாரி இருக்கிறவங்க. அதற்கு அடுத்தது வந்து பாருங்க, கிட்ட பார்வை அப்படின்னு. விழித்திரையிலயும் கொஞ்சம் முன்னாடி விழுந்துரும். அதாவது எந்த இடத்துல விழித்திரை மேல விழுகும் இல்லையா? விழித்திரைக்கு முன்பாக விழுந்துரும். அப்ப இது வந்து கிட்ட பார்வை. தூரத்துல இருக்கிறத பார்ப்பாங்க, கிட்டத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது
எதை படிச்சாலும் கொஞ்சம் தள்ளி வச்சே படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் இப்படி வச்சு படிப்பாங்க. சில பேர் இப்படி வச்சு படிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்க இல்லையா? இந்த பிக்சர் மீண்டும் ஒரு முறை காமிச்சிடுறேன். நீங்க வேணா பிற்பாடு இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது கூட நீங்க பண்ணி வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஓகே. அப்ப இந்த 3 விதமான பார்வைகளில் சரியான பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழித்திரையில் வந்து ஒளிக்கட்டைகள் போய் விழக்கூடியது தான் சரியானது. ஒருவேளை அப்படி இல்லன்னாங்க? இல்லன்னா என்னங்க செய்யறது? சரி பண்ணணும் இல்லையா? சரி செய்யலாம். சரி செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. சரிங்களா? நம்மை வந்து 2 விஷயங்கள் அதிகம் பாதிக்கக்கூடியது. அதிகப்படியான இருட்டு, அதிகப்படியான வெளிச்சம். சரிங்களா? இந்த 2ல எது அதிகரித்துக் கொண்டு போனாலும், நம்முடைய விழி அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இது கண்டிப்பாக பாதிக்கும். நம்முடைய லென்ஸுக்கு உள்ளேயும் வெளியும் ஒரு திரவம் இருக்கு. 2 விதமான திரவங்கள் இருக்கிறதுங்க. சரிங்களா? இந்த 2 விதமான திரவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண் வந்து ஒரு சீரான அழுத்தத்தில சொல்லப்போனா நம்ம கண்கள் இந்த ஷேப்ல இருக்கிறதுக்கு கூட அந்த திரவங்கள் தான் காரணம். உள்ளுக்குள்ள ஒரு திரவம், வெளியில ஒரு திரவம் இருக்குங்க. இந்த ஷேப்ல அப்படியே வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இருக்கிறதுக்காக. இந்த திரவங்கள் வந்து அதிகமான வெளிச்சத்தில இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் இந்த மாரிலாம் டார்க் வெல்டிங் இதெல்லாம் பாருங்க. அதீத வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அதை வெறும் கண்ணால் பார்ப்பவர்கள் அதீத வெளிச்சத்தால் பாதிக்கப்படுவார்கள். சில பேர் எப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியெல்லாம் எப்படி எலி இதெல்லாம் பெருச்சாளி எல்லாம் இருட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? இருட்டை ரொம்ப விரும்புறவங்களாவே இருந்துட்டு இருப்பாங்க. அதீதமான இருட்டு 2மே ஆபத்து. அதிக வெளிச்சமும் கூடாது. அதிகமான இருட்டுமே கூடாதுங்க. இந்த 2லுமே இருந்தா, இந்த பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பாருங்க எனக்கு தெரிய அதிகமான வெளிச்சத்தில் இருப்பவர்கள், அதிக வெளிச்சத்தை கண் கூசக்கூடிய வெளிச்சம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண் பாதிப்பை சந்திக்கிறார்கள். பெரும்பாலும் இருட்டை விரும்புபவர்கள் இல்ல. ஆனா டார்க்கான இருட்டு எப்பவுமே கூடாது. பாருங்க நைட்ல நம்ம தூங்கும்போது கூட, ஒரு மிதமான வெளிச்சம் என்பது இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மிதமான மெல்லிய வெளிச்சம். நைட்டு தூங்குற இடம், தூங்குறது தானேங்க. அதுக்குன்னு பிரகாசமான லைட் தேவையில்ல. ரொம்ப மென்மையான பாருங்க. அதிகம் கண்களை உறுத்தாத ஒரு அது மெல்லிய நீல நிற ஒளி என்பது. மெல்லிய நீலம். அது சரியானது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அந்த மாதிரியான இதுதான் சரி. அப்போ அதிகமான இருட்டு, அதிகமான வெளிச்சம் 2யுமே பாதிக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்து தலைவலி அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த கண், மூக்கு, அதே மாரி காது, வாய் இந்த பகுதிகளுடைய நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டா, இதுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிச்சிருந்தாலும் தலைவலி வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலால கூட வரும். சரியா பாருங்க, இன்னைக்கு நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள், 3 நாட்களுக்கெல்லாம் ஒரு முறையெல்லாம் கூட அ டாய்லெட் போறக்கூடிய வேலையிலலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படித்தானே? அது ரொம்ப ரொம்ப தவறானது. தினசரி மலம் கழிச்சிடணும். இதுக்கு இந்த சிக்கல் எல்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டா, நீங்க தலைவலிக்கு கண்ணாடி அணிய வேண்டிய அவசியம் இருக்காது. தலைவலிக்கு கண்ணாடி போட்டாலே எல்லாமே சரியாகிறதும் இல்ல. இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்றேங்க. அதுக்கப்புறம் கண் அழுத்தம். நம்ம ஏற்கனவே சொன்ன 2 திரவங்கள் இருக்கிறது இல்லையா? கண்ணுக்கு உள்ளேயும், வெளியும் இருக்கக்கூடிய திரவங்கள் கண்ணை அதே ஷேப்ல சமநிலையோடு வைத்திருக்கிறது. இந்த அழுத்தத்திலிருந்து போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்களோட பார்த்தீங்கன்னா, கண்கட்டு பிதுங்கி வெளியில வர மாரி ஆயிரும். பார்த்திருக்கீங்களா? உண்மையிலேயே தைராய்டு மட்டும் இல்ல. இந்த திரவத்துடைய தன்மை ஏதோ ஒன்று வந்து குறைந்திருக்கு. உள்ள இருக்கக்கூடிய திரவம் குறைஞ்சு போச்சுன்னா, அது உள்ள இருந்து அதோட ஷேப்ல வச்சிருக்க முடியாது. ஒண்ணு கண்ணு உள்ள போன மாரி ஆயிரும். இல்ல உள்ள இருக்கிற திரவம் நல்லா இருக்கும். வெளிய இருக்கக்கூடிய திரவம் வந்து சரியில்லன்னா, அப்படி வெளிய பிதுக்கிட்டு வர மாரி ஆயிருவாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள கண்களுக்கான அழுத்தம். இப்ப ஐ பிரஷர் எல்லாம் செக் பண்ணாங்கல்ல. கண்ணுக்கு மேல ஒரு கருவி வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கண் அழுத்த நோய். கண்கள தண்ணி எல்லாம் வடிஞ்சுகிட்டே இருக்கும். இத சமன்படுத்திக்க முடியாம, உள்ள இருக்கக்கூடிய, வெளிய இருக்கக்கூடிய திரவத்தை சமமாக இல்லாத போது கூட இது மாரிலாம் நடக்கும். அப்ப கண் அழுத்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கடந்து வந்துரணும். அதுக்கு அந்த பராமரிப்பு வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துரலாங்க. அதுக்கு அடுத்தது கண்ல ஏதோ அடிபட்டிருந்தா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ஏதோ இன்சிடென்ட்ஸ் ஆயிருச்சு. அதனால தலையில அடிபட்டுருக்கலாம். பார்வை நரம்புகள பாதிக்கப்பட்டா, அதனாலே பிரச்சனை வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அது மாரி இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை எடுத்து தான் நீங்க சரி செய்திருக்கணும். கண் பார்வையில இன்சிடென்ட்னால வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அத சேர்ந்தது. பார்வை நரம்புகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாலீஸ்வரம் வரும் என்பது வெறும் ஒரு கூற்று மட்டுமே. இந்த விஷயத்த நல்லா ஆழ பதிய வச்சுக்கங்க. ஏன்னா,
இதே 40 வயது அதை தாண்டியுமே கூட நிறைய பேர் கண் கண்ணாடி அணியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுடைய உடம்பு அதுக்கு தகுந்தாற் போல வேலை செய்யும். அதுலயும் குறிப்பா கண் இருக்குது இல்லையா? உள்ளதை உள்ளபடி ஏத்துக்கும். நீங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டீங்க. உண்மைதான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உள்ளது உள்ளபடி அது வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். கண்களை பொறுத்த வரைக்குமே பாருங்க, நான் கண்ணார பார்த்தேன். ஒரு சாட்சி நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஐயோ! நானே பார்த்தேங்க. கண்ணால பார்த்தேங்க. கண்ணு எவ்வளவு தூரம் ஒன்றை நம்புகிறது இல்லையா? 40 வயது வந்துருச்சு. கண்ணாடி போட்டாகணும்னு நீங்க ஒரு வேலை முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்ணாடி போடுவது தான் தீர்வாக மாறும். கண்டிப்பா தீர்வா இருக்காது. நீங்க போட்டுக்குவீங்க. ஆச்சுங்களா? சாலீஸ்வரம் 40 வயது அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஒரு வார்த்தை. சரிங்களா? அது ஒரு பிம்பம். அதனால அதை கடந்துருங்க. அதை சீரியஸா எடுத்துக்கவே வேண்டியதில்ல. சரிங்களா? அதே மாரி கண்ல வந்து புரை விழுவது, பூச்சி விழுகிறது. அந்த பார்வை இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ல பூளை கட்டிக்கொண்டே போவது, நீர் வந்து வடிந்து கொண்டே வருவது. இதுக்கு எல்லாவற்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையான பராமரிப்பு வழிமுறைகள் இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் ஓரலா ஒண்ணொண்ணா விலாவாரியா சொல்லாம, கண் சார்ந்து இருக்கக்கூடிய எத்தனை பாதிப்புகளுக்குமே எளிமையான வழிமுறைகள வந்து நம்ம சொல்லிட்டோம்ங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து சில செக்லிஸ்ட் ஒண்ணு சொல்லிட்டு வரேன். சுருக்கமா. உங்க கண் உண்மையிலேயே ஆரோக்கியமா தான் இருக்குதா? அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்காக. முதல் பாயிண்ட். உங்களுடைய கழுத்து, தோள்பட்டை இருக்குது இல்லைங்களா? இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் உங்களுடைய கழுத்துக்கும், தோள்பட்டைக்கும், பார்வை நரம்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல விடாம வலி இருந்துட்டு இருக்குதா? இது கண்ண போய் அழுத்துதா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கங்க. இந்த தோள்பட்டை வலியும், கழுத்து வலியும் வரும்போதெல்லாம் கண் வலி வருகிறதா? அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இது முதல் பாயிண்ட். இடைவிடாத தலைவலி. எப்ப பார்த்தாலும் எனக்கு தலைவலி இருந்துட்டே இருக்குங்க. இல்ல கண்ல தண்ணி வழிஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து உங்க கண்களுடைய பாதிப்பின் அறிகுறி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, எத பார்த்தாலும் கண்கள சுருக்கி சுருக்கி தான் பார்ப்பீங்களா? இப்படி பார்க்கிறது. கண் அப்படியே அந்த உத்து பார்க்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ண சுருக்கிட்டு பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாரி எல்லாம் பார்க்கிறீங்களா? அப்படி பார்க்கிறவரா நீங்க? ரைட். அதே மாரி கண்கள் அடிக்கடி வறண்டு போகிறதா? கண்கள் வறட்சியாகி, இப்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண் எரிச்சலே தாங்க முடியறது இல்லன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு தனி ஐ டிராப்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி நபராக இருக்கிறீர்களா? அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாரி மங்கலான பார்வை. எத பார்த்தாலும் அப்படியே மங்கலா தான் ஏதோ சாம்பலா உங்கள பார்த்தா கூட இங்க 2 பேர் 3 பேரா தாங்க தெரியுது. அப்படி கூட சொல்றீங்களா? ரைட். அதுக்கும் தீர்வு இருக்கிறது. ரைட். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்கள் சிவந்து போய்விடுது. எப்ப பார்த்தாலும் அப்படி கோவப்படமாட்டம் எப்பவும் சிவந்தே இருக்கிறது. அப்படி இருக்குன்னா கண்டிப்பா அது கண்களுக்கான பாதிப்புங்க. அதே மாரி கண்கள் எப்போதும் அடர் மஞ்சளாக இருப்பது. பாருங்க, லேசான மஞ்சள் நிறம் ஒண்ணும் தவறு இல்லைங்க. ரைட்டுங்களா? அடர்த்தியான மஞ்சள். இந்த காமால வந்தவங்களுடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? அது மாரி இருக்கிறது. அப்படி இருக்கிறதா? அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாரி கண்ல தண்ணீர் வடிந்து கொண்டே இருப்பது. கண்கள் இமைகளில் வந்து வீக்கம் இருப்பது. கண்ல தண்ணி வரக்கூடாது. கண் இமை இருக்கு இல்லையா? கீழமையோ, மேலமையோ வீங்கி அப்படி பெருசா இருக்கிறது. அது மாரி இருக்கிறதா? என்று பார்த்துங்க. அதேபோல கண்ணுக்குள்ள ஊசி குத்துற மாரி எப்பவும் வலி இருந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாரியெல்லாம் இருக்குன்னா, இந்த செக்லிஸ்ட்ட கவனமா வச்சுக்கங்க. இது வந்து பாதிப்பு. பாதிப்பினுடைய அறிகுறி. சரிங்க. இது எப்படிங்க சுலபமாக எப்படி சரி செய்யலாம்? ஓகே. அந்த பகுதிக்கு வந்துருவோம். கண்கள வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிக்கிறது ரொம்ப சுலபமான வழிங்க. ரொம்ப ஈஸி. நம்ம கஷ்டப்பட்டு எதையாவது பண்ணித்தான் வந்து இந்த கண்ண பராமரிச்சுட்டு இருக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ரொம்ப சுலபமான வழி. என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, தினசரி தூய்மையான தண்ணீல கண்களை காலையில் எழுந்ததையுமே கழுவிறணும். காலையில தூங்கி எழுந்துக்கிறோம் இல்லையா? பாருங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணுங்க. சூரியன் வந்து நம்மள எழுப்பக்கூடாது. நாம் எழுந்து சூரியனை வரவேற்கணும். அந்த மாரி எழுந்துக்கணும். அப்படி எழுந்துக்கிட்டீங்கன்னா கூட, உங்களுடைய கண்ணுடைய பார்வை நரம்பு இருக்குது இல்லைங்களா? நல்லாவே ஆக்டிவ் ஆகுதுங்க. இது நீங்க அதை கண்கூடா பார்ப்பீங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கண்களை வந்து பாருங்க, தூய்மையான தண்ணீல கழுவிட்டு, கொஞ்ச நேரத்துல சூரியனை பார்ப்பீங்க. பார்க்கிறதே வழக்கமா செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு பயிற்சியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது. அதே மாரி விட்டமின் ஏ, விட்டமின் சி அடர்ந்து பச்சை நிறமா இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் இது எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உணவு ரீதியாக. சரிங்களா? கேரட் எல்லாமே கூட நல்லது. பப்பாளி நல்லது கண்களுக்கு. இந்த வல்லாரை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே இந்த கண்களுக்கு அதிக சக்தி கொடுக்கக்கூடிய சிறந்த கீரைகள். அதே மாரி கண் சம்பந்தமான எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் துவக்க நிலையிலேயே நீங்க அதை பார்த்து சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். எந்த ஒன்றையும் அசட்டையா இருக்காதீங்க. கண்களை பொறுத்தவரைக்கும். ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் அதை கண்டறிந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிகுறிகளை வைத்துக்கொண்டு நீங்களே வந்து, ஓகே நமக்கு இந்த பாதிப்பு இருக்கா? நம்ம இத செஞ்சிரணும் அப்படிங்கிற ஒரு
முடிவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் சிவிஎஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்குங்க. கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் சொல்லுவீங்களா? அதிக நேரம் ஸ்கிரீனை பார்க்கறதாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா கண்ணு வறட்சியாயிரும். சுருங்குறது விரியறது நடக்காது சொன்னேன் இல்லையா? சுருங்குதலும் விரிதலும் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க கண்கள் ஈரப்பதத்தோடு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு அதிக நேரம் சிஸ்டம் பார்க்கறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 20 20 20ன்னு வச்சிருக்கிறவங்க, அதாவது ரொம்ப நேரமா எந்த ஒரு வேலையில நீங்க இருக்கிறீங்களோ கண்ணை இமைக்காம பார்க்கக்கூடிய வேலை இருக்கிறவரா இருந்தா 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படி 20 வினாடிகள் கண்களை நல்லா இமைத்து இமைத்து பார்ப்பது. 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை உங்க சீட்டை விட்டு எழுந்து அப்படியே காலார நடந்துட்டு கண்களுக்கான பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் சிறப்புங்க. சிவிஎஸ் அப்படிங்கிறது வராது. கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வராது. கண்களுக்கு ஈரப்பதம் தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பயிற்சி சொல்றாங்க. 20 20 20 20 நிமிடத்துக்கு ஒரு முறை கண்களை 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை 20 வினாடிகளுக்கு அப்படியே நல்லா இமைத்து பார்ப்பது. கொஞ்சம் ரிலாக்ஸா எழுந்து நடந்து கூட போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்களை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெதுவா ஸ்லோ மோஷன்ல 2 நிமிஷம் டைம் வச்சுக்கங்க. கண்கள மெதுவா மூடுறது. ஆரம்பத்துல கண்டிப்பா சிரமமா இருக்குங்க. இது என்னுடைய ஆசான் வந்து இந்த பயிற்சிய வந்து சிறப்பாக சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாருங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தியான பயிற்சிங்க இது. நம்ம கண்கள மூடி எவ்வளவோ தியான பயிற்சியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போங்க. இது கண்கள மூடி திறக்கிறது தான் பயிற்சியே. ஆனா, இதுவே ரொம்ப மெதுவா செய்து பார்க்கணும். உங்க மனமெல்லாம் அப்படியே சைலன்ட் ஆயிருங்க. நீங்க செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க மெதுவா சௌகரியமா ஒரு நேரத்துல செய்துக்கங்க. பயிற்சி என்னங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே வந்துர்றேன். இத மட்டும் செஞ்சுக்கங்க. கண்களை எவ்வளவு மெதுவா மூட முடியுமோ மூடுறது. அதுக்கு ஒரு 30 வினாடிகளோ, 40 வினாடிகளோ, 1 நிமிடமோ கூட ஆகலாம். எதுக்கு? கண்கள மூடுறதுக்கே. அதே மாரி மூடி அப்படியே இருந்துறக்கூடாது. மூடி எவ்வளவு மெதுவா மூடுனீங்களோ, இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கண்கள மெதுவா மூடிட்டு வந்தீங்களா? அதே மாரி கண்கள மெதுவா அப்படியே 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மெதுவா திறக்கிறதுங்க. 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க அத பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு பண்ணுவீங்க? 5 தடவ மூடி திறப்பீங்க. அவ்வளவுதானே? செய்து பாருங்க. அவ்வளவு எனர்ஜி வந்து உடம்புக்கு கிடைக்கும். கண்கள் அப்படி பிரகாசமா இருக்கும். ஒரு சின்ன பயிற்சி தான். செய்து பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடிகார சுற்று இந்த பயிற்சி வந்து ஏற்கனவே வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து பயிற்சியில் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய கடிகாரத்தை வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு சுவர்ல இருக்கிற மாரி, அப்படியே கண்களால வந்து அந்த ஒவ்வொரு கடிகார முள்கள சுற்றக்கூடிய பாதைகள, அதே மாரி எதிர் சுற்று பாதையில பார்க்கிறது. இத விட கண்களாலேயே எட்டு போடுறது. ஒரு பெரிய எட்டா போடுறது. ஒரு ரூம் 20க்கு 20 இல்ல 40க்கு 40 அளவுக்கு பெரிய ஒரு இதா இருந்தா, உங்க கண்கள் வந்து எப்படி ரொட்டேஷன் பண்ணுமோ, அதுபோல 8 வடிவத்துல பாருங்க, இந்த ஆர்டி ஆஃபீஸ்ல டூ வீலர்ல எட்டு போடுற மாதிரி, இது கண்கள்லயே எட்டு போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கஸ் இருக்குதுங்களா? கண்களை சுருக்கி எறியறக்கு பயன்படும். நல்ல ஒன்றை கூர்ந்து பார்க்கறக்கு பயன்படும். எல்லா நரம்புகளுக்கும் பார்வை நரம்புகளுக்கெல்லாம் வேலை குடுக்குறீங்க இல்லையா? இது வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து பார்வைய வந்து மீட்டுக் கொடுக்கும். நல்ல ஒரு கூர்மையை கொடுக்கும். ஒன்றை வந்து கூர்ந்து பார்ப்பதற்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மூக்கோட நுனியை பார்ப்பது. உங்களுடைய மூக்கோட நுனி இருக்குது இல்லைங்களா? பாருங்க, ஆரம்பத்துல பார்க்கும்போது அப்படியே பார்வை இந்த பக்கம், அந்த பக்கம் தடுமாறும். அதாவது வண்டி ஓட்ட தெரியாதவங்க இப்படி அப்படியெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா? உங்களுடைய பார்வை அந்த மாரி இருக்கும். மெதுவாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு புள்ளியில மூக்கோட நுனிக்குள்ள வந்துருங்க. உங்களுடைய கூர்மை தன்மை அதிகமாகும். பொதுவா இது எல்லாமே கண்களுக்குன்னு ஒரு பயிற்சி. எளிமையான வழிமுறைகள்லயே கண்களுடைய அழுத்தத்தை சரி பண்ண முடியும். கண்களுடைய பார்வை நரம்புகள சரி பண்ண முடியும். அந்த மாரி ஒளிக்கற்றைகள் விழக்கூடிய இது இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபோக்கஸ சரி பண்ண முடியும். லென்ஸ், கருவிழி அனைத்துக்குமாக இந்த பயிற்சி மிக மிக உதவி செய்யுங்க. அதே மாரி கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்க கண் இருக்கு இல்லையா? இதிலிருந்து நேர் ஒரு கோடு வரைஞ்சுட்டு வாங்க. நேரா பின்னாடி வந்தீங்கன்னா, உங்களுடைய பின்னாடி இந்த இதிலிருந்து நேரா உங்களுடைய ஆட்காட்டி வச்சிருங்க. விரல் இருக்கு இல்லையா? 2 விரல் வச்சுக்கங்க. அப்படியே உங்களுடைய கண் இதோட இருக்கு இல்லையா? இந்த 2 எட்ஜ்ல இந்த இமைகளுடைய விளிம்பு இருக்குது இல்லையா? இமை விளிம்போட இதிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுடைய 2 விரல் சந்திக்கும் இல்லையா? அந்த சந்திக்கிறதுக்கு ஒரு அங்குலத்துக்கு முன்னாடி இடது கண்ணுக்கும், வலது கண்ணுக்கு நேர் பின்னாடியாக அது இருக்கும். அந்த இடத்துல இந்த 2 ஆள்காட்டி விரலால அழுத்தி பாருங்க. பார்வைக்கு வரக்கூடிய நரம்புகளை தூண்டுவதாக சும்மா ஒரு மிதமான அழுத்தம் தான். குடுத்து பாருங்களேன். அப்படியே பார்வைக்கான மிதமான அழுத்தம். அந்த நரம்புகளுக்கான அழுத்தமாக இருக்கும். இது ஒரு வருமத்துக்கான ஒரு புள்ளிங்க. இதையும் வந்து நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். காலையில செய்யலாமா? மத்தியானம் செய்யலாமா? அப்படியெல்லாம் டைம் இல்ல. உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் இருக்குமோ, அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ
நீங்க இதை வந்து இந்த அழுத்த பயிற்சிகளை செய்து கொண்டே வாருங்கள். இத்தனை பயிற்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது செய்துட்டு வாங்க. கண்களை தூய்மையா வச்சிருக்கணுங்க, ஈரப்பதத்தோட வச்சிருக்கணுங்க. இதை விட மீண்டும் ஒரு முறை சொல்றீங்க, வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து வந்து தலைக்கு, உடம்புக்கு, கால் பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா கண்ணுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். இந்த ஆயில் பாத் எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியும் இதோடைய நன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. தலைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற உடம்புக்கெல்லாம், ஆனா கண்கள் அவ்வளவு குளுமையா தெரியுங்க. இதெல்லாம் செய்து பாருங்க. கண்கள் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இறுதியாக ஒரே ஒண்ணுங்க, பொதுவா இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஒளியையும் நம்முடைய கண்களில் சுருக்கமான அளவில் வைக்கப்பட்டு 25 கிராம் தான் நம்முடைய கண்களோட இது 2 கண்ணுக்கும். ஆனா பிரபஞ்சத்தினுடைய பாருங்க 17,000 கலர்களையும் பார்க்கிற அளவுக்கான வல்லமை கொண்டது. எத்தனை தூரத்திலும் பார்க்கலாம். ஆகாயத்தினுடைய உயரம் எவ்வளவோ அது வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஏங்க அவ்வளவும் துல்லியமா தெரியுமா? நீங்க பார்க்கிற அளவுக்கான விஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? நட்சத்திரங்களே எவ்வளவெல்லாம் இந்த உலகத்தினுடைய அழகு இருக்குமோ அதையெல்லாம் ரசிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்களை நாம் மிகவும் பத்திரமாக, ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை ஏதாவது சிறு சிறு குறைபாடுகள் இருந்தா கூட, அதையெல்லாம் இந்த இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். மிக மிக எளிமையான வழிமுறை தான். சரிங்களா? ஓகே. இதையெல்லாம் பின்பற்றி நீங்கள் ஆரோக்கியமாக கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. அன்பேஷ். வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா. அன்பேஷ் சிவம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்கய்யா. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்களை வந்து நம்ம வந்து அந்த கண்ணாடி போடுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அது வேற விஷயம். இன்னொன்னு அந்த கண்களை பத்தின விழிப்புணர்வு நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. என்னைக்கு வந்து அந்த கண்ணு தெரியல, அது மறைக்குது, அந்த 40 வயசுக்கு மேல அது வருது, அப்புறம் மறைக்குது, அப்புறம் போர்டு தெரியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் எந்த உறுப்புனாலும் சரி, அதுல முக்கியமா கண்கள் வந்து இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் ஃபுல்லா லேப்டாப்பு, டிவி, குழந்தைங்களும் மொபைலு, ஸ்கூல்ஸ்லயுமே வந்து அதுலதான் எல்லா ஹோம்ஒர்க் அனுப்புறது செய்யுது. எப்ப பார்த்தாலும் இந்த கண்கள் வச்சுதான் நமக்கு வேலையே இருக்கு. அதனுடைய பராமரிப்பை பத்தி ரொம்ப எளிமையா சொன்னீங்க. அதுதான் ஒரு அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா எல்லாரும் ஃபாலோ பண்றது கஷ்டம். இது ரொம்ப நீங்க ரொம்ப எளிமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஐயா உங்களை வாழ்த்திட்டு கொஸ்டின் ஆன்சர் இருந்தா போய்க்கலாம். போய்க்கலாம். ஓகேங்கய்யா. இதுவரும் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்த ஐயா அவர்களை வாழ்த்தலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இதுவரும் நமக்கு கண்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செய்தியை நமக்கு அழகாக தொகுத்து அளித்த ஆசிரியர் ஹீலர் சுகுமாரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆசிரியர் ஹீலர் சுகுமாரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சுகுமாரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. ஒரு சில அறிவிப்புகள் மட்டும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால காலையில 4 மணில இருந்து நமக்கு நம்ம மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம். அது வழக்கம் போல நடைபெறும். காலை 10:30 மணிக்கு சிறிய மாணவர்களுக்கான யோக பயிற்சியும், 12 மணிக்கு பெரிய மாணவர்களுக்கான யோக பயிற்சியும் சிறப்பாக நடைபெறும். நாளை ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்மளுடைய ஈவினிங் ப்ரோக்ராம் எதுவும் இருக்காது. இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதனையாவினுடைய தற்சோதனை நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது ஐயா கிட்ட கேள்வி கேட்க விருப்பம் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க உங்களுக்கு கண்கள் சம்பந்தமா என்ன இதுவா இருந்தாலும் சரி. இன்னொன்னு ஐயா வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறவங்க. நீங்க கண்கள்னு இன்னைக்கு டாபிக் கொடுத்ததால அதை பத்தி கேட்கணும்னு இல்ல, நம்ம உடல் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் ஐயா பதில் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா. அம்மா பெரியநாயகி அம்மா இருக்காங்க. பெரியநாயகி அம்மா பாத்துக்கிறீங்களா? ஓகே வாழ்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பு. ரொம்ப புது புது தகவல்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். கண்கள் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி கண்ணை கட்டிட்டு ஒரு நிமிஷம் நடந்தாதான் அதனோட வேல்யூ தெரியும். இருக்கும்போது அதனோட வேல்யூ தெரியாது யாருக்கும். கொஸ்டின் பாருங்க ஐயா. ஐயா எனக்கு சம்டைம்ஸ் அதாவது தூக்கம் பெறும் பொழுது அந்த மாதிரி சம்டைம்ஸ் லெஃப்ட் கண்ணு மட்டும்
ஏதோ சரி ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் அது நல்லா தூங்கி எந்திரிச்சு சரியா போயிடுது ஒண்ணு. 2வது கலிங்கம்ங்கிறத பத்திங்க ஐயா எனக்கு அது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும். சரி கலிங்கம் ஊத்துனாங்க நாங்க ஒரு 4, 5 தடவ போய் ஊத்துனோம். நல்லா தான் இருந்தது. சரி அது எந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணும்? அது சரி உள்ளுறுப்புகள வந்து பலப்படுத்துங்கிற மாரி ஒரு இருக்கு. அத பத்தி சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா. நல்ல கேள்விங்கம்மா. பாருங்க. பொதுவா கலிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகரிஷி ஐயாவுடைய மனவளக்கலை மன்றங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃப்ரீயா ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப கூட நெறைய பக்கம் இன்னும் அத குடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்களுக்கு விடக்கூடிய கலிக்கம்ங்கிற மருந்து. உண்மையிலேயே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருந்து நம்முடைய ரத்தத்தில் வந்து இப்ப ஊசி மூலமா செலுத்தக்கூடியது எப்படி வந்து உடனே போய் வேலை செய்யுதோ, அதை விட பல மடங்கு வேகமாக கண்களில் விடக்கூடிய மருந்து வேலை செய்யும். கலிக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. கண்கள் வழியாக நீங்க கொடுக்கக்கூடிய மருந்து கண்கள மட்டும் இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான ஒரு வழிமுறைகள கழிக்கிறதுக்கான மருந்து தயார் செய்றாங்க. அதுல இளநீர், குழம்பு இதெல்லாம் கூட தயார் பண்ணி அது குடுக்குறாங்க இல்லையா? இது வந்து சிறப்பானதாங்க. உண்மையிலேயே நல்லது. நெறைய பேர்த்துக்கு வந்து அறுவை சிகிச்சைகளை வந்து அது இல்லாமல் செய்திருக்கிறது. அந்த கலிக்கும் கண்களுக்கு ஊத்துறதுனால. அது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் யாரும் எனக்கு தெரியும் நெறைய பேர் அத ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி அப்படிங்கிற மாரி வந்து வந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இலவச சேவையாவே குடுக்குறாங்க. நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள். அதான் முக்கியமான விஷயம். அப்ப கண்களை வந்து இந்த கலிக்கம் ஊத்தி வந்து சரி செய்துக்கலாம். அதே மாரி நேத்திரப்பூண்டு தைலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கூட கிடைக்கும். பெரும்பாலும் வந்து தூய்மையான முறையில செய்யறாங்க. இயற்கையான வழிமுறைகள்ல செய்யக்கூடிய இந்த கண்களுக்கான சொட்டு மருந்துன்னே அத கூட வச்சுக்கலாம். இந்த ஆங்கில வழியில இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் டிராப்ஸ்க்கு பதிலா நம்மள மாரி இந்த தமிழ் வழியில இருக்கக்கூடிய சித்தா மருந்துகள நீங்க பயன்படுத்துவது எந்த விதத்திலும் கண்களுக்கு பாதிப்பு இல்ல. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலா வகுப்பிலேயே கூட நான் இத சேர்த்து சொல்லணும்னு நெனச்சேன். நேரம் கருதி வந்து சில விஷயங்கள் நான் ஸ்கிப் பண்ண வேண்டியதாயிருச்சு. நல்ல வேளை நீங்க நினைவுபடுத்திட்டீங்க. அதுக்காக மனமார்ந்த உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலிக்கம் என்பது கண்களுக்கு அவசியம் விடலாம். விட்டுட்டு வரலாம். கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் விடலாம். ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறவங்களும் விட்டுட்டு வரலாம். அதேபோல நேத்திரப்பூண்டு தைலம்ங்கிறது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அத வாங்கிட்டு பயன்படுத்துங்க. இது இல்லாம சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா? நம்ம செக்குல அரைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய, அத வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில வடிகட்டிட்டு, அதுல கூட 2, 2 சொட்டு கண்கள விட்டுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் கழிவுகளை, அழுக்குகளை எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. நன்றி, வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி. அடுத்ததுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறைச்சி சாந்தி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன்ங்க. கேக்குதுங்க ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குது. சொல்லுங்கம்மா. கேக்குது கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. கேளுங்க, நீங்க சரி. கேளுங்க. எனக்கு வந்து எப்படின்னாங்க ஐயா, சரிங்க. கிட்டத்து பார்வை, தூரத்து பார்வை எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சரிங்க. எனக்கு கண்ல வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால அந்த சரிங்க. கண் ஓரம் இருக்கு இல்லையா? அதாவது ஆமாங்க. மூக்கு பக்கத்துல ஒரு சரிங்க. சின்ன துவரம் பருப்பு அளவுல ஒரு வீக்கம் மாரி இருக்குங்கய்யா. சரிங்க. அது டெஸ்ட் ஆனா அதனால எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. நல்லா தான் கண் பார்வைலாம் தெரியுது. சரி, அ சரிங்க. அது பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, இந்த 2 பக்கமுமே வந்திருக்கு. 2 கண் ஓரத்துல, மூக்கு ஓரத்துல துவரம் சரிங்க. பருப்பு அளவு இந்த ஸ்கின் வீக்கமா இருக்கு. சரிங்க. சரியாங்கய்யா? அது சரிங்கம்மா. எதனாலன்னு சொல்லி தெரியல. அது கண்ல எந்த நேரமும் எனக்கு கண்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குங்கய்யா. சரிங்கம்மா. ரைட். பாருங்கம்மா, அது அது ஒரு கழிவுகள் சிலதெல்லாம் இருக்குது. தேக்கம் தாங்கம்மா. ம், இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு ம். ஒரு சிறு சதை அளவுக்கு வளர்ந்திருக்கு. கண்ல சதை வளர்ந்திருக்குன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஆ மூக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில சதை வளர்ந்திருக்கிறது. அது ஸ்கின்ல ஒரு விதத்துல ம். ஸ்கின்ல ஸ்கின்ல உள்ளங்கையில. தாங்கம்மா. தோல்ல தான் ஆ, சொல்றேன். கண்ண விட்டு வெளியில தான் சொல்றீங்க. மூக்கு ஒட்டி இருக்கிற இடம். கரெக்ட்டுங்களா? ஆமா, ஆமா, அதை ஆமா. தாங்கம்மா சொல்றேன். கழிவுகள் தேக்கம். அது எங்கே தேங்குகிறதோ, அது அங்க வந்து நோயாக மாறுகிறது. இப்ப அது எந்த சரிங்க. இடமா இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் சரிங்க. இப்ப ஒரு ஆ, எளிய வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ம். சுண்டைக்காய் செடியோட இலை இருக்கு பாருங்க. சுண்டைக்காய் செடி இலை. சுண்டைக்காய் ஆ, செடியோட சரிங்க. இலைங்கம்மா. சுண்டைக்காய் இலை. கிடையாது. அந்த செடியோட இலை. அந்த அதுல 2 இலையும் சுண்டைக்காய் இருக்குல்லங்கய்யா? அது குழம்பு எதுங்கம்மா? வைக்கிற சுண்டைக்காய். 2 குழம்பு சுண்டைக்காய் இருக்கு. வைக்கிற சுண்டைக்காய் தாங்கம்மா. குழம்பு வைக்கிற சுண்டைக்காய். அந்த இல்ல செடியினுடைய பக்கத்துல இலை. சுண்டைக்காய். இலைய வந்து பறிச்சுருங்க. அதுல சரி. கல் உப்பு இருக்குது இல்லைங்களா? கல் உப்பு வந்து கொஞ்சம் வைத்து அரைச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 2 ம். பக்கம் பத்து போற அளவுக்கு எவ்வளவு தேவையோ அது மாரி அரைத்துக் கொண்டு பசை போல எடுத்து அது மேல ஒட்டி விட்டுருங்க. சீக்கிரமே அது சரிங்க. கரைஞ்சு விழுந்துரும். சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். தண்ணி வடியுதுங்க. என்னங்கய்யா செய்ய? அதான். அதுதாங்கம்மா. இப்ப ம். கண்ல வந்து உள்ளேயும், வெளியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய திரவத்துல சமநிலை அற்று இருக்குங்கம்மா. தூய்மையான சரி, தண்ணீல வந்து தினம் கண்கள கழுவிட்டு சூரியனை பார்ப்பது. ஒரு 10 நிமிடம், 5 நிமிடம் அந்த மாரி காலையில நேரத்துல. சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சிறப்புங்கம்மா. சீக்கிரம் சரிப்படுத்திக்கலாம் அந்த இதைய வந்து. பண்ணிடலாங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷங்கய்யா. ஆமாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அலோபதியில சரிங்க. பார்த்ததுல,
நம்ம சரி கண் ஓரம் அந்த மூக்கு பக்கத்துல ஒரு துவாரம் இருக்கு. சரி அந்த துவாரம் வழியா நம்ம தலையில அதாவது தலையில கோர்க்கிற நீர் வந்து அது வழியா போயிரும். சரி தொண்டை வழியா போயிரும். சரிங்க. அந்த அடைப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது வண்டி ஓட்டுவோம் இல்லையா? வண்டி ஓட்டுறேன் அதாவது இந்த மாதிரி இருக்கறனால டஸ்ட் அடைச்சிருக்கு. ஆனா குழந்தையா சின்ன பிள்ளைகளுக்குன்னா அந்த இது மாதிரி பண்ணிருவோம். ம் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுல எதுவும் மாற்றம் இருக்காங்கய்யா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. இந்த சரிங்க. கலிக்கம் அல்லது நேத்திரம்பூட்டு தைலம் இதெல்லாம் நீங்க கண்களை விட்டுட்டு வரும்போது கண்கள் இயல்பு நிலைக்கு வந்துரும். நீங்க ஆ, பயப்பட தேவையில்லைங்க. நேத்திரமுட்டு தைலம்னா எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு ஊத்திக்கலாம்யா? அது ரெகுலரா கண்களுக்கு அந்த சொட்டு மருந்து மாதிரி விடுறதுங்கம்மா. அது அதிகபட்சம் ஒரு தெரியும். 15 நாட்களுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி விட்டுட்டு வாங்க. தினசரி விடணுங்கிறது அவசியம் இல்ல. 15 நாட்களுக்கு ஒரு முறை விட்டுட்டு வரலாம். சரிங்க. ரொம்ப நல்லதுங்க. வாழ்வளம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக கோமதி அம்மா அவர்கள். கோமதி அம்மா சொல்லுங்கம்மா. அவர்கள். அம்மா வாங்க. ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு வந்து கண்ண மூடியே இருக்கணும் போல இருக்கு ஐயா. சரிங்க இப்போ காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நான் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னா, இப்போ சரிங்க 10 மணிக்கு படுத்தா அதுக்கு படுக்கணும் போல வருது. ஆனா கண்ணு முடிக்க முடியாததுனால படுக்கிறேன். ம் படுத்தேன்னா 2 மணி வரைக்கும் எக்காரணத்து கொண்டும் தொறக்க முடியல. அப்படி ஒரு இறுக்கி மூடியே சரி இருக்கணும் போல இருக்கு ஐயா. சரி அதுக்கு என்ன சரிங்க. காரணம்? தூக்கம் போதாக்குறை தான் உங்களுக்கு காரணங்கம்மா. நல்லா தூக்கம்ங்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாளா கிட்டத்தட்ட வருடக்கணக்குல நீங்க சரியா தூங்காம இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்லா தூங்கிட்டீங்கன்னா சரியாயிருவீங்க. ஓய்வு பத்தாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் கண்ணுக்கு கீழ ஒரு தொட்டு பார்த்தா ஒரு டீப்பு மாரி ஏதோ தெரியுது. அதுல சரிங்க. எப்பவுமே ஊறலும் லேசா இமை ஒரு இமை மாரி இமை வருது. வீக்கம். கண்கள் வந்து அரிப்பெடுக்கிறது. கண்கள் பிக்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இது எல்லாமே அதுவும் நல்லா தூக்கத்துல தான் சரியாகும்மா. நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்தீங்கன்னா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து தூய்மையான தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு வந்தீங்கனாலும் சரியாயிருங்க. பொதுவா நல்ல தூக்கம் அவசியம் உங்களுக்கு. ஆ சரிங்கய்யா. நைட்டு சரிங்கம்மா. படுக்க தான் செய்றேன். ஆனாலும் ம். பகல்ல அப்படி கண்ண முழிக்க முடியாம வருது ஓயாம. அதாங்க. நல்லா தூங்குறீங்க அப்படின்னா, அந்த தூக்கம் போதிய அளவுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க. அதே மாரி எண்ணெய் குளியல் சொல்லுவீங்க. நல்ல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுக்கிறது. இதெல்லாம் ஆ, செய்துட்டு ஆ. வந்தீங்க அப்படின்னாலே வந்து சரி பண்ணிடலாம். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றிங்க, வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக சேலம் ஆர் கலைச்செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். எனக்கு ஒரு சரிங்க. என்னன்னாங்க ஐயா, எனக்கு வயசு 64 ஆகுதுங்க ஐயா. சரிங்க. எனக்கு வந்து இந்த லோவர் ஐலிட் வந்து எப்பயுமே வீங்கின மாதிரி இருக்குங்க. ரொம்ப சரிங்க. பல்ஜா இருக்கு லோவர் சரி, சரிங்க. ஐலிட். அது சரிங்க. என்ன காரணம்னு தெரியல. நீர் நிறைய பேர் வடியுதுங்களா? நீர் வடிதல் இருக்குங்களா? நீர் எப்பயாவது வடியுங்க ஐயா. சரி, சரி, எப்பயாவது சரி, நீர் சரிங்க. வடியும். சரி, சரி. லோவர் சிறுநீர் ஐலிட் பிரியறதெல்லாம் நல்லா பிரியுதுங்களா? சிறுநீர் நல்லா பிரியலன்னா, இந்த மாரி வீக்கம் இருந்துட்டே இருக்குங்க. ஆ, ஆ. இல்லைங்க ஐயா, சிறுநீர்லாம் நல்லா பிரியுது. ம். நிறைய பேர் என் கண்ண பார்த்துட்டு நீங்க என்னன்னு போய் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இப்படி சரி, சரிங்க. ஒரு மாரி சரி, பல்ஜிடா இருக்குதேன்னு சரிங்க. சொல்லுவாங்க. ஆ. நான் அரவிந்த் ஆஸ்பத்திரியில கேட்டதுக்கு, இதெல்லாம் ஒண்ணும் சரி. இல்லம்மா, இதெல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சரிங்க. ஒண்ணும் அதான் இல்லைங்கம்மா. நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நந்தியாவட்டம் இருக்கு இல்லைங்களா? நந்தியாவட்ட பூ. ஆமாங்க ஐயா. ஆ, நந்தியாவட்ட பூவ தண்ணீல ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணீல கொஞ்சம் ஊற போட்டுருங்க. அந்த ஊற சரிங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த நந்தியாவட்ட பூ இருக்கு இல்லையா? ஊறுன பூ நல்லா சொத சொதன்னு நனைஞ்சிருக்கும். அத ஆ, எடுத்து அப்படியே சரி. 2 கண்களுக்கு லைட்டா அந்த பூவ மட்டும் லைட்டா அழுத்துனீங்கன்னா போதும். அது வந்து 2, 3 சொட்டு கண்களுக்குள்ள விழுகும் இல்லையா? அந்த தண்ணி ஆமாங்க ஐயா. விட்டதுக்கு அப்புறம் ம். அப்படியே கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஒரு கண்கள மூடி மட்டும் படுத்துக்குங்க. ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து இத செய்துட்டு வாங்க. கிளியர் ஆயிருவீங்கம்மா. அப்படிங்களாங்க ஐயா. ஆ, ஆமாங்க. சரிங்க ஐயா. தண்ணி வந்து கண்ணுக்குள்ள போகணுங்களா ஐயா? இல்ல கண்ண மூடிக்கிட்டு ஆமாமா. வச்சுக்கலாம்? கண்களுக்கு வந்து கண் இமைக்குள்ள போகணுங்கம்மா. கண்குள்ள விழுகணும். தீர்த்தமெல்லாம் கண்களுக்கு விடுவாங்க இல்லையா? இந்த ஆ, பெரும்பாலும் இந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இந்த நந்தியாவட்ட பூ தான் தீர்த்தமா இருக்கும் அதுக்குள்ள. இந்த தீர்த்தத்துக்குள்ள நந்தியாவட்ட பூலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆ. அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு விட்டுட்டு வந்தா கண்களே கூட நல்லா பிரகாசமா தெரியுதுன்னுலாம் சொல்லுவாங்க. நந்தியாவட்ட பூ உண்மையிலேயே கண்களுடைய ஒளியை பெருக்கக்கூடியது. அப்படி தண்ணிய சரிங்க. வந்து நாம விட்டுட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். சரிங்க ஐயா. ம். ஓகேங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்கள். ஹலோ ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு வந்து வயசு வந்து 72 ஆகுது.
சரிங்கம்மா. நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து நீங்க அந்த உடல் வயிறு பிரச்சனை, அதுக்கு சளி வயிறு பிரச்சனைக்கு ஒண்ணு சொன்னீங்க. ஓமம் வந்து ஒட்ட சொன்னீங்க. ஆமாங்க. எனக்கு வந்துயா எப்ப பார்த்தாலும் உடம்பு வந்து அடிக்கடி கீட்டாகுது. ம். அடிவயிறு முழுவதும் கீட்டாகுது. கீட்டாகி சரிங்கம்மா. அடிவயிறு முழுவதும் ஒரு கேஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. சரி, மலச்சிக்கலும் சரி. அந்த மாதிரி இருக்குயா. ஆமாங்கம்மா. பேதி எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுங்கம்மா? இல்லையா அத நான் எடுக்கலையா. அதை எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிருவீங்கம்மா. அதை எடுத்துக்குங்க. சரி. நாட்டு மருந்து கடைகளே நிறைய இந்த பேதி எடுத்துக்கிறதுக்கான லேகியமா உருண்டையா வச்சிருப்பாங்க. ராஜபேதி என்ன மருந்து, ராஜா பாலகுடோரி, ஆமாமாங்க, முருக்கன் விதை, இது மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்க அது ஏதோ ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்க ராஜபேதி நான் எடுத்தையா, அது எனக்கு அவ்வளவா நல்லா போகலையா. அது ஆ சரிங்கம்மா. இல்லாட்டி முருங்கை விதை இருக்குது இல்லைங்களா? முத்தின ஆமா. முருங்கை வச்சிருந்தீங்கன்னா, அந்த முத்தின முருங்கைக்காயோட விதைய எடுத்து தட்டி சுடுதண்ணியில் நீங்களே போட்டு குடிச்சுங்க. 2 விதை அல்லது 3 விதைய தட்டி போட்டு சுடுதண்ணி குடிச்சீங்கன்னா போதும், நல்லா கிளீனா போயிரும். இல்ல அது நம்மகிட்ட இல்லாட்டாலும் கடையில இருக்குமா அது முருங்கை? கிடைக்குங்கம்மா. எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. எப்படி கேட்கணும்? முருங்கை விதை பொடியா? முருங்கை விதைன்னு கேளுங்க. முருங்கை விதையினே வச்சிருக்கிறாங்க. வாங்கிக்கலாம் நீங்க. சரி. அந்த உடம்பு கீட்டாகிறதுக்குயா? அதாங்கம்மா. கழிவுகள் தேங்கிட்டு போனா கண்டிப்பா உடம்பு உஷ்ணம் கூடுங்கம்மா. கழிவுகளை நீக்கிட்டா உடம்பு நார்மல் சூட்டுக்கு வந்துரும். அவ்வளவுதான். அந்த முருங்கை விதைய எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும்? ஆமா 3 மாசத்துக்கு ஒருக்காதாங்கம்மா. வயிறு சுத்தம் பண்றது 3 மாசத்துக்கு ஒருக்கா பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நைட்டு. வாரம் ஒருக்கா வந்து எண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் தேய்ச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சு குளிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் ஆமா. செஞ்சுட்டு வந்துருங்க. உடம்பு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துரும். இந்த 3 சாப்பிட்ட பிறகு நைட்டு சாப்பிடணுமாய்யா முருங்கை விதைய? காலையில தாங்கம்மா சாப்பிடணும். பேதி எடுக்கிறதெல்லாம் காலையில தான். நைட்டு கூடாது. சாப்பாட்டுக்கு பிறகாயா? இல்லம்மா. காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறதுங்கம்மா. வெறும் வயித்துல. இந்த சரி. பேதி முடிய வரைக்கும் நீங்க எந்த உணவும் எடுத்துக்காம இருக்கணுங்கம்மா. சரி, ஒரு 5 மணிக்கு சாப்பிடலாம் என்னையா? விடிய காலை எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் நீங்க சாப்பிட்டாலும் தவறில்ல. சாப்பிடலாம். நன்றியா. இன்னொன்னு எனக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப நாளா சரிங்க. 19 வயசுலயே எனக்கு இடது கண்ணு வந்து அவ்வளவா நல்லதா பார்வையே தெரியாதுயா. 2 கண்ணும். சரிங்க. ஆனா சரிங்க. இடது கண்ணு வந்து ரொம்ப வீக்கா இருக்குயா. இப்ப எனக்கு சரிங்க. 78 ஆகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணை தான் அந்த கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்கோம். இன்னொரு சரிங்க. கண்ணு வந்து நரம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு. அந்த அந்த கண்ணு எனக்கு சுத்தமா பார்வையே நல்லா தெரியலையா. ம், ம். எடுத்த பிறகு இந்த இந்த ஒரு கண்ணு கான்டாக்ட் வச்ச சரி, பிறகு அந்த சரிங்க. ஒரு கண்ணு தான் நல்லா தெரியுது. அவங்க சரிங்க. சொன்னாங்க சர்ஜரி பண்ண முடியாது. ரொம்ப நரம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்ட்டாங்க. சரிங்கம்மா. ஆனா பரவாயில்லைங்கம்மா. நீங்க இந்த பயிற்சிகள்லாம் குடுத்துருக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் செய்துட்டு வாங்க. இப்ப சொன்னீங்களே ஆமா. அதையெல்லாம். ஆமாங்க. இதையெல்லாம் செய்துட்டு வாங்கம்மா. ஆமாங்க. படிப்படியா தான் மாறுங்க. ஒரு நாள்ல மாறாது. படிப்படியா மாறும். சரி. வேற மருந்து ஏதாவது சொட்டு மருந்து ஒண்ணு வேண்டாம் என்னையா? அதுதாங்கம்மா. நாட்டு மருந்து கடையில நேத்திர பூண்டு தைலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொட்டு மருந்து தருவாங்க. கண்களுக்கு நீங்க சரி. பயன்படுத்தலாம். நீங்க சொன்ன உடற்பயிற்சி செஞ்சாலே போதும் கண்ணுக்கு. இந்த செய்துட்டு வாங்கம்மா. கண்டிப்பா. அதையும் செய்றேன். இயற்கையாகவே ஆனா நம்ம உடம்பு இயற்கையாவே நம்ம உடம்பு தன்னை குணப்படுத்திக்கக்கூடிய தன்மையில தான் இருக்குதுங்க. நாம சில உதவி அதுக்கு செஞ்சா போதும். செஞ்சா போதும். ஆனா ஒரு கண்ணு தான் எனக்கு பார்வையாவே இருக்கு. கண்ணாடி வந்து சரிங்க. அது என்னால போடவும் முடியல. ஒரு கண்ணு செய்யாம கண்ணாடி லென்ஸ் சரியா வித்தியாசமா செஞ்சு குடுத்துருக்காங்க. நீங்க மனம் வைத்து நம்பிக்கையோட ஒண்ணு செய்யுங்கம்மா. அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. அப்படிதான் என் மெடிடேஷன்ல செஞ்சுட்டு இருக்கேன். நன்றியா. ஆமாங்க. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக கோகிலம் குணசேகர் அவர்கள். கோகிலம் குணசேகர் அவர்கள். ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுங்க. ஐயாப்பா இது இந்த வந்துட்டு இது எண்ணெய் தேய்ச்சி குளியல் வந்து உச்சி முதல் பாதம் வரைக்கும் பூசணுங்களா எப்படிங்க ஐயா? கண்டிப்பாங்கம்மா. உச்சி முதல் பாதம் வரை முழு உடம்புக்குமே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு குளிக்கணுங்கம்மா. இப்ப இந்த குளிர்கால சீசன்லயும் பண்ணலாமா? வெயில் இருக்கும்போது தாங்கம்மா. மழை பெய்யும் போதோ அதிகமான குளிர் இருக்கும் போதோ தவிர்க்க வேண்டும். வெயில் காலத்தில் எடுத்துக்கலாம். சூரிய உதயத்துக்கு அப்புறம் இப்ப இந்த சீசன்ல பண்ணலாமாங்க ஐயா? சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் செய்யணுங்கம்மா. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். சரிங்க ஐயா. இப்ப கண் புரை இருக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சரியாயிருமாங்க ஐயா? தாராளமா செய்யலாங்கம்மா. நீங்க சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா கண் புரை எக்ஸசைஸ் செய்யலாங்க. கலிக்கம் விடலாம். நேத்திர பூண்டு தைலம் பயன்படுத்தலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிற அனைத்துமே ரொம்ப முக்கியமான நோட்ஸுங்கம்மா. சரிங்க ஐயா. ஐயா அப்படியே உங்க நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. எல்லாமே போட்டுருக்காங்கம்மா. நீங்க அதை பாத்துக்கங்க. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக ரிஷி விஐ.
அவர்கள் வரலையே. வாழ்க வளமுடன் சார். சார் எங்க அம்மாக்கு வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப கண்ணு வந்து மறைக்குது. அது போய் செக் பண்ணும்போது ஒரு திரை மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சா எப்படி தெரியாதோ அந்த மாதிரி இருக்கு. அதை லேசர்ல ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாரு. சரி நரம்பு டெஸ்ட் பார்த்தாங்க. நரம்பு டெஸ்ட்ல ரைட் ஐ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ரைட்ல சரியாவே தெரியல. நரம்பு பாதிச்சிருக்கு. உள்ள நரம்பு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஃபர்தரா இன்னொரு டாக்டரை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுங்களா நீங்க சார்? இயற்கையாகவே இந்த வழிகளை ட்ரை பண்ணுங்க. இதுலயே குணமாயிட்டா பரவாயில்ல தானே. இப்ப முடியாதப்ப வேணா அவங்கள பாருங்க. நீங்க இதுலயே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்க சார். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அது டச் பண்ணா ஆமாங்க. கண்டிப்பாங்க. எத்தனை வாட்டி வேணா செய்யலாங்களா? எவ்வளவு தடவை வேணா அதான் சொன்னேன். நேரங்காலம் எல்லாம் கிடையாது. எவ்வளவு தடவைன்னு கூட கிடையாது. நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் பயன்படுத்துங்க. ஓகே சார். அதே மாதிரி பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சரிங்க. அவளுக்கு வந்து பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. -4 போயிடுச்சு. கண்டினியூஸா ஸ்பெக்ஸ் போட்டே வைக்கணும்ன்றாங்க. இவ யூஸ் பண்றது இல்ல. மொபைல் பாக்குறா. அதால இருக்குமா இல்ல என்னன்னு தெரியல. பட் அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணா எக்ஸசைஸ் நம்ம இப்ப எதுவும் கொடுத்திருக்கிறதெல்லாம் செய்துட்டு வாங்க. இதுலயே மாறுதல் கிடைக்குங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக பி அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ கிட்ட பருவ தூர பருவ ரெண்டுமே இருக்குன்னு நம்ம கண்ணாடி போட்டுக்கோங்க ஐயா. அவங்க அந்த நேந்திர பூண்டு தைலம் வந்து டெய்லி உள்ளாமா பயன்படுத்தலாம். இல்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை போதுங்க. தினம் தேவைப்படாது. சரிங்க. அது எத்தனை சொட்டுங்க விடுறது கண்ணுல? 2 சொட்டு போதுங்க. அதுவே நிறைய எரிச்சலை கொடுக்கும். அப்படிங்களா? சரிங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி. குளிக்கம் விடுறோம் இல்லைங்களா ஐயா? ஆமாங்க. அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம கேப் விடணும்? 15 நாட்களுக்கு ஒரு முறை விடுறாங்க. சில பேரெல்லாம் ஒரே நாள்ல 2-3 தடவை எல்லாம் கூட விட்டுருவாங்க. ஏன்னா எங்க சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை தான் வர்றாங்கிறதுக்காக ஒரே நாள்ல 2 தடவை கூட அதை பயன்படுத்துறாங்க. அப்படி தேவையில்லை. ஒரு தடவை போதும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிற வச்சுட்டீங்கன்னா நல்லது. ஓகேங்க. நன்றிங்க. அப்புறம் நம்ம இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம வெளிச்சம் நிறைய பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம சூரிய மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லைட் வந்து டியூப் லைட் எல்இடின்னு பளிச்சுன்னு வீடு ஃபுல்லா போட்டு வச்சிருக்கோம். ஆமாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாங்க. எல்லாமே உங்களுடைய பார்வை நரம்புகளை பாதிக்கக்கூடியவை. ஆமாங்க ஐயா. மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த சின்ன சின்ன பல்பு தேவையான இடத்துக்கு மட்டும் ஒண்ணு சின்னதா எவ்வளவு வெளிச்சம் அந்த இடத்துக்கு வேணுமோ அது மட்டும் தான் பயன்படுத்தணுங்க. இங்க மட்டும்தான் எந்த ஒண்ணுக்கும் ஒரு வரைமுறை கிடையாது. எவ்வளவுக்கு எப்ப பயன்படுத்தணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு மொத்தமா நிறைய பயன்படுத்துறோம். கண்களை பாதிக்க செய்கிறோம். ஆமாங்க. அப்ப நம்மளும் லைட் மாத்திடலாம் இல்லைங்கய்யா? மாத்திக்கலாங்க. என்ன கேட்டா இந்த விளக்கு இருந்தது இல்லைங்களா? இந்த அரிக்கேன் லைட்டு, இந்த சீமெண்ணெய் விளக்குன்னு மண்ணெண்ணெய் தீபம் இதெல்லாம் இருந்த காலத்துல அன்னைக்கெல்லாம் கண்ணாடி யாரும் போடல. இன்னைக்கு நிறைய லைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணோட பவர் குறைஞ்சு போச்சு. வெளியில வெளிச்சம் அதிகமாச்சுன்னா இந்த வெளிச்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவ்வளவுதாங்களா? முடிச்சுக்கலாங்களா? முடிஞ்சிச்சுங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. ஐயா என்ன ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. ஒரே நிமிஷங்க. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா கேள்வியா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இது இந்த கேன்சர் ஆபரேஷன் 2 கண்ணுக்குமே பண்ணியிருக்கேங்க ஐயா. சரிங்க. 4 வருஷம் ஆச்சுங்க ஐயா. ஆனா தொந்தரவு ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க ஒரு சொட்டு மருந்து தினம் ஊத்திக்கோங்க. அப்ப கண்கள் வராதுன்னு சொன்னாங்க. அது ஊத்துறது ஒரு 2-3 நாள் நிறுத்தினா கூட கொஞ்சம் எரிச்சல் தெரியுதுங்க ஐயா. ஆமாங்க. அவங்க எல்லாம் வந்து சில லென்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த லென்ஸுக்கு அந்த கெமிக்கல் திரவம் விட்டுட்டே இருக்க வரைக்கும் தான் அதோட லைஃப் இருக்குங்க. அதை பராமரிக்கிறதுக்குன்னு சில ஜெல் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா? நீங்க 2 பக்கமே அந்த லென்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணுங்க. தண்ணி மாதிரி ஒரு மருந்து ஆமாங்க. கொஞ்சம் குளுன்னு இருக்குது. அத
கொஞ்சம் எரிச்சல் தெரியுங்க ஆமாங்க. ஐயா. இப்ப வந்து அவங்களுடைய லென்ஸ் பயன்படுத்தியாச்சு அப்படின்னாலே அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுத்தான் ஆகணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்ப இயற்கையான வழிகளை பின்பற்றுவதற்கு பாருங்க. அப்புறம் இத மீறி அந்த பக்கம் போயாச்சுன்னா, அப்புறம் அவங்க சொல்றதையும் கேட்டு தானே ஆகணும் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ம். நான் நந்தியாவட்ட பூவு கிடைக்கும்போது கொஞ்சம் கண்ணுல மேல வச்சுக்குவேன். நல்லா அ இருக்குமே குளு குளுன்னு இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆ. ம். நீங்க உள்ள ஊத்தணும்னு சொல்லியிருக்கீங்க புழிஞ்சு. ஆமாங்கம்மா. தண்ணீல போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஊறுனதுக்கு அப்புறம் அப்படியே 2 சொட்டு விழுந்தா போதுங்க. அவ்வளவு நல்ல நன்மை செய்யக்கூடியதுங்க கண்களுக்கு. கண் பார்வை அது நரம்புக்கு, லென்ஸுக்கு. அது ஆமாங்க. சரி. கருவிழி எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஓ! சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அது ரொம்ப கிடைக்கிறது இல்ல. அபார்ட்மெண்ட்ல எல்லா இருக்கிறோம். கோயில்கள்லயும் இருக்குங்கம்மா. அம்மன் கோயில்கள் இருக்கும் இல்லையா? அம்மன் கோயில்கள்ல அந்த பிரகாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நந்தியாவட்ட செடி இல்லாம இருக்காது. ஆ. ஆமாங்க. அந்த அப் அம்மனுக்காக பறிக்கக்கூடிய பூச்செடி வச்சிருப்பாங்க. ம். நந்தவனம் சொல்லுவோம் இல்லையா? ஆ. நந்தவனத்துல கண்டிப்பா நந்தியாவட்டம் இருக்கும். பெரும்பாலும் அம்மன் கோயில்ல கண்டிப்பா இருக்கும். சரிங்க ஐயா. சரி. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. சரிங்க. அடுத்ததாக ஜெயாஸ் கேலக்ஸி. ஜெயாஸ் கேலக்ஸி ஆ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கய்யா. ஐயா எனக்கு 66 வயசாகுது. சரிங்க. நான் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சரிங்க. இப்ப டிஸ்டன்ஸ் பார்வை பார்க்கும்போது கண்ணை சுருக்கி பார்க்கறது கிளியரன்ஸ் அப்பதான் வருது. இந்த பயிற்சி எல்லாம் பண்ணுங்கய்யா, நார்மலுக்கு வந்துருவீங்க. அப்ப கண் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அதாங்க நம்ம கூடுதலா சில வர்ம புள்ளிகள்லாம் சொல்லியிருக்கிறோம். இல்லைங்களா? ஆமா. கண்களை வந்து தூய்மையான தண்ணியில கழுவணும். இந்த பயிற்சியெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஆமா. செய்துட்டு வாங்க. சரியா, சரியா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா முடிஞ்சிச்சுங்க. நீங்க நிறைவு சரி, சரி. செய்துக்கலாங்க. சரி. வாழ்க அன்பே வளமுடன். சிவம் எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் உருவமாக அருவமாக இருந்து எமக்கு வழிகாட்டும் சித்தர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வகுப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இறை மதன் ஐயா அவர்களுக்கும் இறை சாதனை மார்க்கும் இந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை என் மூலமாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. அன்பே சிவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேலாயுகமா இன்னொரு வாட்டி ஐயா வாழ்த்திருங்க. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவை நம்ம மறுபடியும் இன்னொரு முறை வாழ்த்திட்டு நம்ம நிறைவு செய்துக்கலாம். இன்னும் மிக சிறப்பாக கண்ணான கண்ணே அப்படின்ற ஒரு தலைப்புல ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்த ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். ஐயா சுமாரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுமாரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. மிக்க நன்றி.